Good evening to all the participants out there. So, நம்ம இன்னைக்கு இந்த கேர் கிவர் சப்போர்ட் குரூப் மீட்டிங்கோட தேர்ட் செஷன்ல we are all meeting out today. ப்ரீவியஸாக 2 செஷன் we have attended. கண்டிப்பாக வந்து கேர் கிவர்ஸ்னா யாரு, அவங்க என்ன மாதிரியான மேஜர் ரோல் வந்து பேஷண்ட் லைஃப்ல வந்து ப்ளே பண்றாங்க, பேஷண்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை எந்த அளவுக்கு அவங்க வந்து பூர்த்தி செய்கிறாங்க, அட் த சேம் டைம் அவங்களோட சைக்கலாஜிக்கல், ஃபிசிக்கல், சோஷியல், ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ்லாம் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் 2 செஷன்ஸில் பார்த்துருப்போம். ஸோ பார்க்காதவங்க இஃப் யூ வாண்ட் வாட்ச் இட், இட் இஸ் ஆல்வேஸ் அவைலபிள் இந்த கேர் கிவர் அட்வொகேசி குரூப் யூடியூப் சேனலில் இருக்கு. ஸோ யூ கேன் செக் அவுட் தட். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஒன்ஸ் இப்போ இந்த கேன்சர் டயக்னோசிஸ் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் த நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் க்ரூஷியல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரீட்மெண்ட் தான். ட்ரீட்மெண்ட் என்ன, ட்ரீட்மெண்ட் அதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்ன இருக்கும், பிகாஸ் இந்த ட்ரீட்மெண்ட்டுன்னு எடுத்துக்கும் போது இட் இஸ் நாட் சம்திங் ஒரு டேஸ்ல முடியறதோ வீக்ஸ்ல முடியறதோ கிடையாது. ஒரு ஒரு லாங் டியூரேஷன்ல வர ஒரு ட்ரீட்மெண்ட் தான். ஸோ இதை வந்து ஒரு கேர் கிவர் வந்து எப்படி வந்து பேஷண்ட்டுக்கு எஃபெக்டிவா ஒரு சப்போர்ட் கொடுத்து அதை வந்து ஹேண்டில் பண்றாங்க, அதோட சைட் எஃபெக்ட்ஸா இருக்கட்டும், அவங்க எப்படி அதை மேனேஜ் பண்றாங்க, இந்த ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் எல்லாமே. ஸோ இதை பத்தி பேசுறதுக்கு தான் இன்னைக்கு வந்து நம்மளோட டாபிக்கு. ஸோ இதை பத்தி டீட்டெயிலாக இந்த செஷன்ல நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் பேனல் மெம்பர்ஸ். ஸோ வி ஹாவ் ஃப்ரம் எக்ஸ்பர்ட் சைட்லேருந்து பேசுறதுக்காக வி ஹாவ் டாக்டர் சோஃபியா ராஜேஷ், ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட். வெல்கம் மேம். அண்ட் வி ஹாவ் டாக்டர் நிறைமதி, கேர் கிவர் எக்ஸ்பர்டைஸ்லேருந்து பேசுறதுக்காக நம்ம கூட இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் கேர் கிவரா வந்திருக்காங்க மிஸ்ஸஸ் செல்வி, ஹூஸ் எ பிரைமரி கேர் கிவர். ஸோ அவங்க இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஃபோர் மூவிங் ஆன் டு த செஷன், பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுக்கு என்ன கொஷின்ஸ், என்ன டவுட்ஸ் ஏதாவது கேட்கணும்னாலுமே ப்ளீஸ் டைப் இட் அவுட் இன் த சேட் பாக்ஸ். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த செஷன் வில் டெஃபினெட்லி அட்ரஸ் யுவர் உங்கள் கேள்விக்கு எல்லாமே நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். ஸோ ஓகே, ஸோ பிஃபோர் மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் டு மிஸ்ஸஸ் செல்வி. நீங்க சொல்லுங்க, இப்போ உங்களோட கேர் கிவர் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எங்களுக்கு வந்து ஒரு பிரீஃபா எங்களுக்கு வந்து சொல்ல முடியுமா? உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எங்க கூட ஷேர் பண்ண முடியுமா மேம்? ஷூர் மேம். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் நான் செல்வி. ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அருண் சாருக்கு, சோஃபியா மேம், சௌந்தர்யா மேம் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா எனக்கு வந்து 2 டைப்பான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஒரு கேர் கிவரா. என்னன்னா, என்னோட அம்மாவுக்கும் என்னோட மதர் இன்லா 2 பேருக்கும் கேன்சர் இருந்தது. ஸோ என்னோட அம்மாவுக்கு வந்து போன்ல கேன்சர் இருந்துச்சு, என்னோட மதர் இன்லாக்கு வந்து மவுத் கேன்சர் இருந்தது. ஸோ 2 பேத்துக்கும் 2 விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றது எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. 2 விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. இதுல எப்படின்னா, அவங்க அம்மாவுக்கு வந்து கீமோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், மதர் இன்லாக்கு வந்து சர்ஜரி பண்ணாங்க. ஸோ இது ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு, அது ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஸோ இந்த சைமல்டேனியஸா 2 பேரையும் கவனிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்கா இருந்தது. எனக்கு ட்வின் பேபிஸ் வேற, 2 பொண்ணுங்க, 2 சின்ன பொண்ணுங்க இருந்தாங்க. ஸோ அவங்களையும் கவனிச்சுட்டு, வீட்டுல ஹஸ்பண்டை பார்த்துட்டு, வீட்டையும் மேனேஜ் பண்ணிட்டு, ஃபினான்ஷியல் ப்ராப்ளமும் பார்த்துட்டு, ஹாஸ்பிட்டலுக்கு கரெக்டான டைம்ல 2 பேருக்கும் வேற வேற செஷன்ஸ் இருக்கும். ஸோ 2 பேரையும் கூட்டிட்டு போறதுங்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்கா இருந்துச்சு. ஸோ இதுதான் நான் ஒரு இதுவா ஃபேஸ் பண்ணது. ஓகே, thank you ma'am, thank you for sharing this experience in this forum with us. மேம், இப்போ நீங்க சொன்னீங்க உங்களோட மதருக்கு கேன்சர் அண்ட் ஆல்சோ மதர் இன் லா 2 பேத்தோட இதையுமே சைமல்டேனியஸா ஹேண்டில் பண்ணேன்னு சொன்னீங்க. அஃப்கோர்ஸ் அவங்க கீமோ எடுத்துக்கிட்டாங்க, இவங்க சர்ஜரி எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னீங்க. ஸோ இது 2மே ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட், 2 நபருக்கு வித்தியாசமா வந்திருக்கு. ஸோ இது எப்படி மேம், என்ன சேலஞ்சஸ்லாம் இதுல ஃபேஸ் பண்ணீங்க மேம்? என்ன டிஃபிகல்டிஸ், என்ன சேலஞ்சஸ் நீங்க இதுல ஃபேஸ் பண்ணீங்க இந்த ட்ரீட்மெண்ட் அவங்களோட டைம்ல? மேம், ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் மெத்தட் என்ன அப்படிங்கறது வந்து எனக்கு புரியாம இருந்துச்சு. ஸோ அது என்னன்னு நான் புரிஞ்சுட்டு அவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கறது, ஃபர்ஸ்ட் நான் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுங்கிறது எனக்கு ஒரு சேலஞ்சிங்கா இருந்துச்சு. அதாவது பேஷண்ட்டுக்கு வந்து என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இது இருக்கும், அவங்களோட கோஆபரேஷன் இல்லாம இருந்தது. என்னோட மதருக்கும் சரி, என்னோட மதர் இன்லாவும் சரி, ஃபர்ஸ்ட் ஏஜ்டு பர்சன்ஸ் அவங்க. ஸோ அவங்களுக்கு கேன்சர் அப்படின்னா அந்த ஒரு பயம் எல்லாத்துக்கும் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ரொம்ப ஒரு ஃபியர்ல இருந்தாங்க. சுத்தமா கோஆபரேட் பண்ணவே இல்லை 2 பேருமே. இவங்க ஒரு மாதிரி கோஆபரேட் பண்ணாம இருந்தாங்க, அவங்க ஒரு மாதிரி கோஆபரேட் பண்ணாம இருந்தாங்க. ஸோ அந்த கோஆபரேட் பண்ண வைக்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய டாஸ்கா இருந்துச்சு.
அப்புறம் ப்ராப்பர் டைம்ல அவங்கள வந்து ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு போகணும். ஸோ அவங்களுக்கு வர்ற அந்த சைடு எஃபெக்ட்ஸ் வர்றது, அதுக்கா என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே மேம். ஸோ கண்டிப்பா ஒருத்தருக்கு நம்ம ஃபேமிலியில வந்து கேன்சர் வந்தாலே இட் இஸ் ரொம்ப கஷ்டமான ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு பெரிய டாஸ்க் தான். ஆன் தி ஒன் ஹேண்ட் நீங்க உங்க மதருக்கு, ஆன் தி அதர் ஹேண்ட் உங்க மதர் இன் லாக்கு ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. ஸோ இட் இஸ் வெரி பிக் சேலஞ்சிங் தான். ஓகே. ஸோ மை நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் டு டாக்டர் சோஃபியா. மேம், இப்போ வந்து ஜென்ரலா கேன்சர் அப்படிங்கும்போது த நெக்ஸ்ட் ஸ்டெப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வரும்போது எல்லாத்துக்குமே கீமோதெரப்பி, ரேடியேஷன், சர்ஜரி இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறது தெரியுது. பட் எந்த அளவுக்கு அது வந்து ஒரு ஃபுல்லா ஒரு புரிதலோட இருக்காங்க அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு கிடையாது. ஸோ எங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ், கேன்சரோட ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா மேம்? கண்டிப்பா கண்டிப்பா சௌந்தர்யா. அண்ட் அவங்க மிஸ் செல்விக்கு ஹேட்ஸ் ஆஃப். நீங்க எவ்வளவு கிரேஸ்ஃபுல்லா, அவங்க சொன்ன மாதிரி, சௌந்தர்யா சொன்ன மாதிரி ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா இந்த பீரியட கடந்து வந்திருக்கீங்க. 2 பேருக்கும் ஒரு அந்த பீரியட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, கேன்சர்ல இட்ஸ் நாட் அ ஷார்ட் டேர்ம் ட்ரீட்மெண்ட். இன்னைக்கு நம்ம டயக்னோஸ் பண்றோம் ஒரு பேஷண்ட்டுக்கு, இன்னைக்குதான் ஒரு இந்த கட்டி வந்து புற்றுநோய் கட்டின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, அதுல இருந்து ஆரம்பிச்சு எந்த ஒரு கேன்சருக்கும் நார்மலாவே ஒரு 6 to 10 months ஆஃப் ட்ரீட்மெண்ட். 6 to 10 monthsங்கிறது சாலிடா க்ளோஸ் டு 1 year. ஒரு வருஷம் அவங்களுடைய மொத்த ஃபேமிலியுமே தே அண்டர்கோ ஒரு எமோஷனல் ப்ராசஸ். மனசளவுல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு ட்ராமா இருக்கும். கண்டிப்பா ஒரு சின்ன அளவாவது ஒரு மனசளவுல ஒரு கஷ்டம். என்னன்னா உடல் பிரச்சனை ஒண்ணு, இது எப்படி மனதளவுல நம்ம ஹேண்டில் பண்றாங்க, மனசளவுல அது போல்டா ஃபேஸ் பண்றாங்க. அவங்க சொன்ன மாதிரி அவங்க எல்லாரும் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கே ஒத்துழைக்கலைங்கிறாங்க. போத் மதரும் ஒத்துழைக்கல, தன்னுடைய இன்லாவும் ஒத்துழைக்கல. 2 பேரையுமே புரிய வச்சு கன்வின்ஸ் பண்ணி, இது எல்லாமே ஒரு தடை தான், ஒரு ஹேர்டில்ஸ் தான். ஒவ்வொன்றா கடந்து வர்றதே அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூட இருக்கவங்க புரிஞ்சுக்கணும் இது என்னென்ன ட்ரீட்மெண்ட் நமக்கு வரப்போகுதுன்னு. பேஷண்ட்டை புரிய வைக்கணும். எதுக்காக தினம் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு கேள்வி கேட்பாங்க. வர்ற ஒவ்வொரு சைடு எஃபெக்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வீட்டுல அவங்களை என்ன சாப்பிட கொடுக்கலாங்கிறதுல ஆரம்பிச்சு தூங்கல அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே தினமும் தேல் பி ஃபேசிங். இதுக்கு பேக் ஆஃப் மைண்ட்ல நம்ம கொடுக்குற ரிவ்யூ டேட், இன்னைக்கு கீமோ கொடுத்துருப்போம், 8வது நாள் ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும், அந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டையும் ஃபாலோ பண்றது. இதுக்கு நடுவுல அவங்களோட நார்மல் லைஃப் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். திஸ் இஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப். இந்த வாழ்க்கை ஒரு புது விதமான பிரச்சனை அவங்க எதிர்கொள்றாங்க. இதுல அவங்களோட நார்மலான வாழ்க்கை சொல்றாங்கல்ல, 2 குழந்தைங்க இருக்கு, அதுங்களையும் நான் ஹேண்டில் பண்ணணும். சோ வீட்டை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறதே ஒரு பெரிய டாஸ்கா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம பேஷண்ட்டை சுத்தியே ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட் நம்ம அட்ரஸ் பண்ணும்போது இந்த மீட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ், அந்த கேர் கிவர் அப்படிங்கிறது தான் மெயின். ஏன்னா அந்த ஒரு நார்மல் ஹெல்த்தி பர்சன் தான் இந்த அன்ஹெல்த்தியா சிக்கா இருக்கிற பர்சனையும் வீட்டுல இருக்கிற மத்த நார்மல் பீப்புளுக்கு நடுவுலையும் உட்கார்ந்து பிளான் பண்ணி குழந்தைங்களுக்கான அந்த ரொட்டீன் லைஃபையும் நார்மலைஸ் பண்ணி வீட்டுல இருக்க அதர் எல்டர்லி பீப்புள் ஒரு அடல்ட்டையும் ஹேண்டில் பண்ணி பிளஸ் இந்த சிக் பர்சன், இந்த உடம்பு சரியில்லாதவங்களையும். சோ எல்லாமே ஒரு டக்குன்னு ஒரு டில்ட் ஆன மாதிரி இருக்கும். நார்மலா லைஃப் ஒரு பேலன்ஸா நமக்கு போன மாதிரி இருக்கும். இந்த நோய் அப்படின்னு கண்டுபிடிச்சு டிக்ளேர் ஆன அன்னைக்கு எல்லாமே ஒரு டர்புலன்ஸ், ஒரு சலனம் வந்த மாதிரி, தண்ணி ஸ்மூத்தா நின்றுட்டு இருந்தது ஒரு சலனம் வந்த மாதிரி. அதை வந்து எப்படி கடந்து வந்தாங்கிறது எல்லாருக்கும் இட் இஸ் அ பிக் டாஸ்க். ஸோ ஐ வுட் அப்ரிஷியேட் போத் மிஸ்ஸஸ் செல்வி அண்ட் இந்த ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு சௌந்தர்யாவை நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் அருண் சார் ஆல்சோ, அண்ட் மேடம் உங்களுக்கும் எல்லாருமே இந்த டாஸ்க் எடுத்ததுக்கு. ஸோ வித் திஸ் இன்ட்ரோடக்ஷன் ஒரு ஷார்ட்டா நான் சொல்லிக்கிறேன். இந்த கேன்சர் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் வந்து 3 தான். ஒன்னு சர்ஜரி, ஒன்னு மெடிசன், மருந்து மாத்திரையா, அது வந்து கீமோவா இருக்கலாம், ஹார்மோன் தெரப்பியா இருக்கலாம், இம்யூனோ தெரப்பியா இருக்கலாம். சோ எப்படி பார்த்தாலும் அது மருந்தா கொடுக்குற மருந்தியல்னு சொல்லுவோம், மருந்தியல் துறை. இன்னொன்னு கதிர்வீச்சு, ரேடியேஷன். இந்த 3 சுத்தி தான் உங்க ட்ரீட்மெண்ட் இருக்க போகுது. சோ அறுவை சிகிச்சை, ஆபரேஷன் அப்படிங்கிறது தான் நாங்க ஃபர்ஸ்ட் எல்லா டாக்டர்ஸும் எந்த கட்டிக்கு முதல்ல அறுவை சிகிச்சை உகந்ததோ அதை ஃபர்ஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது ஆல்வேஸ் ஒரு டீம் அப்ரோச் தான். நாங்க டீம்ல ஃபர்ஸ்ட் திங்க் பண்றது அறுவை சிகிச்சை. ஏன்னா
இந்த புற்றுநோய்க்கு ஒரு வேர் சிகிச்சைன்னு சொல்லுவோம். வேர் வரைக்கும் போய் அதை நம்ம அட்ரஸ் பண்ணணும். அந்த கட்டியா இருக்கிற பட்சத்துல அந்த சாலிட் டியூமர்ஸை கட்டியா இருக்கிறத ரிமூவ் பண்ண முடியுமாங்கிறதா ஃபர்ஸ்ட் திங். முடியும்னா ஃபர்ஸ்ட் கோ அண்ட் ரிமூவ் த டியூமர். இதுதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அப்போ அந்த அறுவை சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட், இன்னைக்கு அட்மிட் ஆவாங்க, மயக்க டாக்டர், ஃபிட்னஸ் வாங்குவோம், ஆபரேஷன் பண்ணிட்டு ஒரு 4-5 டேஸ்ல டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்க. இதுதான் ஒரு ஃபேஸ், சர்ஜிக்கல் ஃபேஸ். முடிச்சுட்டு அந்த கட்டியில இருந்து நமக்கு ஒரு ரிப்போர்ட் கிடைக்கும். இது என்ன ஸ்டேஜ், இந்த நோயோட வீரியம் என்ன, வேகம் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து மருந்தியலுக்கு போவாங்க. ஏன் அப்படின்னா முதல்ல அந்த கட்டிங்கிறது ஒரு மரம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம அப்ரூட் பண்ணிடுறோம். அதாவது ஒரு மரத்தை வேரோட பிடுங்கிடுறோம். பிடுங்கினதுக்கு அப்புறமும் அந்த இடத்துல திரும்ப துளிர்த்து அந்த கட்டி வராம இருக்கும். அது பிரான்ச்சஸ் விடாம இருக்கிறதுக்கு அதை வேரோட அந்த சொன்ன மாதிரி வேர் சிகிச்சை. சோ மருந்தியல் என்ன பண்ணும்னா இந்த நோய் திரும்பி வராம இருக்கிறக்கும், வேற இடங்களுக்கு பரவாம இருக்கிறக்கும் இந்த மருந்தியல் ஹெல்ப் பண்ணும். இந்த மருந்தியல் எதாவும் இருக்கலாம். கீமோ இருக்கும் சில டிசீஸ்க்கு, சில நோய்களுக்கு வெறும் ஹார்மோன் தெரப்பி மட்டும் போதும், உங்களுக்கு கீமோ வேண்டாம்னு சொல்லிடுவோம். ரெண்டுமே வேண்டாம் உங்களுக்கு இம்யூனோ தெரப்பின்னு சொல்லிட்டு டார்கெட்டட் தெரப்பின்னு சொல்லுவாங்க. சோ அதுக்குள்ளலாம் நான் போக விரும்பல. பட் எனி ஃபார்ம் ஆஃப் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், இந்த மருந்து மாத்திரையாவும் இருக்கலாம், இன்ஜெக்ஷன் ஊசியாவும் இருக்கலாம். இதனோட கான்செப்ட் என்னன்னா, எந்த உறுப்புல கட்டி இருந்தாலும் இந்த கட்டி பரவாம தடுக்கணுங்கிறது, பரவுறதுக்கான மெயின் சோர்ஸ் பிளட் தான், ரத்தத்துலதான் நமக்கு பரவும். சோ அந்த ரத்தத்து மூலமாவே செலுத்துற மருந்துகள் தான் இந்த மருந்தியல் துறை. சோ அது கீமோதெரப்பி மாத்திரையா போட்டாலும் அதுக்கு ஃபைனலா பிளட்டுக்கு தான் போகும். ஸோ இது போய் என்ன பண்ணும், சர்க்குலேஷன்ல இருக்கிற செல்லும் சரி, கட்டி உருவான இடத்துக்கும் போய் இந்த மருந்து சேர்ந்து அங்க இருக்கிற அந்த கெட்ட செல் எல்லாம் அழிக்கும். இதுல மெயினா இந்த மருந்தியல் மட்டும் பாத்தீங்கன்னா 6 months கோர்ஸ் இருக்கும், 1 year ட்ரீட்மெண்ட் இருக்கும். சில நேரம் இம்யூனோ தெரப்பி எல்லாம் 1.5 year, 18 cycles அப்படிங்கும் போது 1.5 வருஷத்துக்கு இருக்கும். ஸோ நார்மலா சைடு எஃபெக்ட் சர்ஜரி, நான் சொன்ன மாதிரி சர்ஜரியில ஷார்ட் கோர்ஸ், இது லாங் கோர்ஸ், நமக்கு ரொம்ப நீண்ட நெடிய பயணம். இந்த பயணத்துல மெயினா அந்த அணுக்கள் குறைபாடு, ஒரு ஒமட்டல், வாந்தி, இல்ல முடி உதிர்தல், இதுதான் மெயினா நம்ம ஃபேஸ் பண்றது. அந்த பீரியட்ல எப்படி உணவு எடுத்துக்கணும் என்னங்கிறது ஒவ்வொரு ஃபேஸ்லயும் நம்ம கவுன்சிலிங் கொடுப்போம். பொதுவா ஒண்ணு நினைவு வச்சுக்கோங்க, நாங்க பத்தியம்ங்கிறது சொல்ல மாட்டோம். பொதுவா இந்த கேன்சர்ல மத்த மருத்துவ துறையில அலோபதி இல்லாம நீங்க போனீங்கன்னா இந்த பத்தியங்கள் இருக்கும். அது எங்களுக்கு கிடையாது. ரேடியேஷனோ கீமோவோ நீங்க நார்மலா உங்களோட இன்டேக் எல்லாமே எடுத்துக்கலாம். ரத்த அணுக்கள் குறையும் போது மட்டும் சமைச்சதை சாப்பிடுங்க, சமைக்காததை சாப்பிடாதீங்க. இந்த ஒரே கான்செப்ட் தான். சமைக்காததுன்னா என்னன்னா ஃப்ரூட்ஸ், ஜூஸ். ஏன் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு சமைச்சிட்டோம் அப்படின்னாலே அந்த கிருமி செத்துடும். ஒண்ணு சூடு பண்றோம், ஒரு சமையல்ல ஒரு குழம்ப சூடு பண்றோம்னா அதுல இருக்கிற அந்த பாக்டீரியா அழிஞ்சிடும். அதுதான் கான்செப்ட். கிருமி இருக்காது. சோ சமைச்சிட்டோம்னாலே கிருமி இருக்காது. அது பழத்தை நல்லா நம்ம கழுவுனா கூட சில நேரம் ஜெர்ம்ஸ் உள்ள வந்துடும். சோ கிருமி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த சமைக்காது வேண்டாம். அது அணுக்கள் குறைஞ்சா மட்டும்தான். மத்த நேரம் நீங்க எல்லாமே சாப்பிடலாம். நெக்ஸ்ட் அந்த பீரியட தவிர ப்ரிகாஷன்ஸ் இவ்வளவுதான் உங்களுக்கு மேஜரா. முடியெல்லாம் கொட்டினாலும் திரும்பி வந்துரும். இது ஒரு தப்பான இது. பெண்களுக்கே ஐயோ முடி கொட்டிடுமா, எனக்கு வைத்தியமே வேண்டான்னு அலறிட்டு போவாங்க. அது பயம் தேவையே இல்லை. ரேடியேஷன்ல முடி கொட்டினாலும் கீமோல முடி கொட்டினாலும் 100% திரும்பி வந்துரும். அதை நான் உங்களுக்கு உறுதியா சொல்லிக்கிறேன். பயமே வேண்டாம். ஏன்னா உருவ மாற்றம் நடக்குதுங்க. அந்த முடி கொட்டின உடனே பெண்களுக்கு வாழ்க்கையில தன்னை இந்த மாதிரியான ஒரு வயசுல மொட்டையா பார்த்திருக்கவே மாட்டாங்க. அது வரும்போது அவங்களால அதை ஏத்துக்கவே முடியாது. சோ அந்த ஒரு ஃபேஸ நம்ம கடந்து வந்துதான் ஆகணும். ஆனா திரும்பி வந்துரும். இது அதுல ஒரு பெரிய ஒரு பிளஸ். சில பேருக்கு தெரியாது, ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்தது ரேடியேஷன். சோ மருந்தியலை முடிச்சுட்டு எப்பவுமே நாங்க கடைசியா தான் ரேடியேஷனுக்கு வருவோம். சில கேன்சர்ஸ்க்கு மட்டும்தான் ஆரம்பத்திலேயே ரேடியேஷன். அதாவது இந்த வாய், தலை, அந்த மாதிரியான தொண்டை, உணவு குழாய், இதுக்கு மட்டும்தான் செலக்டிவா நம்ம ரேடியேஷனே முதல்லயே கொண்டு வருவோம். அந்த மாதிரி நேரங்கள்ல ரேடியேஷனுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் எந்த உறுப்புல வைக்கிறோமோ அந்த பகுதிக்கு மட்டும் கொஞ்சம் வாய் புண்ணு, தொண்டை புண்ணு, தொண்டை எரிச்சல், வயிற்றுக்கு வைக்கும்போது வயிறு எரிச்சல், வயிற்றுப்போக்கு, இதெல்லாம் இருக்கலாம். சோ ரேடியேஷன் அதுதான். கரண்ட்னு சொல்றதுனால பொதுமக்கள் மத்தியில கரண்ட் வைப்பாங்களோ, நமக்கு ஷாக் அடிக்குமோ, அந்த வெந்து போயிடுமோ, கருகிடுமோ, என்னென்னவோ சொல்லுவாங்க. பட் இப்ப சயின்ஸ் ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு, அறிவியல். அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நாங்க பண்ண மாட்டோம். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இதெல்லாம் பழைய ட்ரீட்மெண்ட் டெக்னிக்ஸ்ல சைடு எஃபெக்ட பார்த்து பயந்ததுல இந்த பேர் பயம். இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டு. மினிமல் சைடு எஃபெக்ட் கொஞ்சமா இருக்கும்.
முடிச்சுட்டு வந்துடலாம் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற அளவுல வந்துருச்சு. ஸோ ரேடியேஷன்னா சிம்பிளா சொல்லணும்னா ஒரு எக்ஸ்ரே எடுக்கிற மாதிரி, ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கிற மாதிரி 10 நிமிஷம் உள்ள போவீங்க, மெஷின் உங்களை சுத்தி வரும், நீங்க படுத்திருப்பீங்க, எழுந்து நடந்து போயிடலாம். இவ்வளவுதான். இப்ப ட்ரீட்மெண்ட்ல 3 தான். ஆப்ரேஷன், கீமோதெரப்பி, மருந்தியல் ஏதாவது ஒரு முறையா இருக்கும், அது மருந்தோ மாத்திரையோ இன்ஜெக்ஷனோ. அடுத்து ரேடியேஷன். ரேடியேஷன் 1 மாசம் ட்ரீட்மெண்டா இருக்கும், 1.5 மாசம் ட்ரீட்மெண்டா இருக்கும். கீமோ தான் இருக்கிறதுலே நெடிய லாங் பீரியட் ஆஃப் ட்ரீட்மெண்ட், ஒரு 6 மாசம், சில பேருக்கு 1 இயர் அந்த மாதிரி. மத்தபடி உணவு மெயினா அந்த கேர் கிவரோட பிரச்சனை என்னன்னா, இந்த கால அளவு நம்ம சொல்லிடணும். எவ்வளவு நாள் ஆகும் டாக்டர் இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிய, போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அது ஒண்ணு, அவங்களுக்கு ரெகுலரா ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றது மைண்ட் அளவுல நாங்க பிரைம் பண்ணணும். இன்னொன்னு கேர் கிவர் தெரிஞ்சுக்க வேண்டியது, நல்ல சாப்பாடு ஊட்டமா கொடுங்க. எல்லாமே கொடுக்கலாம், பத்தியம் எதுவும் கிடையாது. குறிப்பிட்ட ஏதாவது இருந்தா நாங்களே உங்களுக்கு சொல்லிடுவோம். ரொம்ப போய் எக்ஸ்ட்ரீமா நீங்க சில பேர் நான் பார்த்திருக்கேன் கேர் கிவர்ஸ், அது வரைக்கும் வீட்டுல நல்லா சாப்பாடு, சாம்பார் பருப்பு காயெல்லாம் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இந்த நோயின்னு சொன்ன உடனே முடிஞ்சா இமயமலையில ஏதாவது காய் கிடைக்குமா பழம் கிடைக்குமான்லாம் தேடி வித்தியாசமா சமைச்சு கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் வேண்டாம். ரொம்ப ஹைஃபையா நம்ம போய் எதுவும் செய்ய வேண்டாம். நம்மளோட நார்மலா நம்ம வீட்டுல மத்தவங்களுக்கு என்ன செய்வோமோ அதே கொடுங்க. அதுதான் ஊட்டமான உணவு பொருள். சில பேர் கருஞ்சீரகம், அத்திப்பழம், ப்ராக்கோலி இதெல்லாம் கொடுக்கலாமா டாக்டர்னு ரொம்ப தினுசா அந்த மாதிரி எல்லாம் நீங்க யோசிக்கவே வேண்டாம். கொடுங்க, தப்பில்ல. ஆனா அதெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வீட்டு உணவு, நம்ம வீட்டுல சமைக்கிறது, அதை தினமும் எவ்வளவு சதவிகிதத்துல கொடுக்க முடியுமோ. சாப்பாடு அளவு குறைஞ்சிருச்சா 3 வேளைக்கு பதிலா 5 வேளை 4 வேளையா பிரிச்சு கொடுக்க பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா நிறைய ஒரு 3-4 வாட்டி சாப்பிடுறது அளவுகளை குறைச்சா கூட ஃப்ரீக்வன்சியை ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இந்த மாதிரிதான். மத்தபடி பயப்பட வேண்டாம். ட்ரீட்மெண்ட்ல சின்ன சின்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். பட் அதை கடந்து வந்துட்டோம்னா இந்த பீரியட் ஈஸியா நம்ம தாண்டி வந்துருவோம். வந்துட்டு அந்த பாதைய சரி ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது அந்த கடந்து வந்த பாதை கூட நமக்கு மறந்துடும். அந்த ஃபேஸ் அது வரைக்கும் நமக்கு நிதானம், பொறுமை ரொம்ப அவசியம். கேர் கிவர்ஸ் நீங்களும் மனசளவுல அந்த ஹோப், நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. இதுதான் என்னோட அட்வைஸா இருக்கும். கண்டிப்பா மேம், ரொம்ப ஒரு பிரீஃபா நல்ல ஒரு கிளாரிட்டியா சொல்லியிருக்கீங்க. பிகாஸ் பேஷண்ட்ஸ் சரி, கேர் கிவர்ஸும் சரி, ட்ரீட்மெண்ட் வரும்போது ஒரு லாங் டியூரேஷனுக்கு தான் வராங்க. ஸோ அப்படி வரும்போது they'll ஸ்டார்ட் கம்பேரிங் themselves வித் அதர். எனக்கு கீமோ தராங்க, ஆனா அவங்களுக்கும் என்னோட கேன்சர் தான், பட் அவங்களுக்கு கீமோ கிடையாது, ரேடியேஷன் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் பத்தின ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனாலே அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ், அந்த சைடு எஃபெக்ட்ஸ் அவங்க கோ த்ரூ பண்றதுனால வரதுனால இது எல்லாமே, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பேஷண்ட்டும் சரி, அதை விட பேஷண்ட்டை விட அவங்க கேர் கிவர் ரொம்ப ஆங்ஷியஸா கேட்கறதும் இருக்கட்டும், இது எல்லாமே ஆல் ஃபேஸிங். அதுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியா ரொம்ப டீடைலா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ மிஸ்ஸஸ் செல்வி, நீங்க இப்போ மேம் இப்போ ட்ரீட்மெண்ட் பத்தி ஃபுல்லா எல்லாம் சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு திரும்பி பார்க்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நான் இது முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்தா இட் வுட் பி எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும், முன்னாடி இது தெரிஞ்சிருந்திருக்கணும் எனக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிற மாதிரி என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு அப்படி இருக்கு இந்த ட்ரீட்மெண்ட், இந்த ஜேர்னில? ஓகே, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நான் சோஃபியா மேம்க்கு தேங்க்ஸ் சொல்லணும். சோஃபியா மேம் சொன்ன மாதிரி எங்க அம்மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 17 இயர்ஸ் ஆச்சு ட்ரீட்மெண்ட்ல இருந்து. அவங்களுக்கு சரியாகியே 10 இயர்ஸ் ஆச்சு. ஸோ எனக்கு மறந்தே போச்சு என்னென்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணினோம் அப்படின்றத. மேம் சொன்ன வேர்டு தான், என்ன மாதிரி எல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றதே எனக்கு மறந்து போச்சு. இப்ப நீங்க கேட்கும் போதுதான் எனக்கு ஒன்னொன்னா ஞாபகத்துக்கு வருது, நம்ம இதெல்லாம் ஃபேஸ் பண்ணோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கேர் கிவரா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டாக்டர்ஸோட கம்யூனிகேஷன் நமக்கு ப்ராப்பரா இருக்கணும். என்ன மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அவங்களுக்கு, என்ன மாதிரி இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், என்ன டேப்லெட்ஸ் கொடுக்கணுங்கிறது அப்கோர்ஸ் அவங்க முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் அதை ப்ராப்பரா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதுக்கு என்ன மெடிசன் அப்படிங்கறத ப்ராப்பரா அதோட பேரு எல்லாமே நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கேர் கிவரா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, நான் அதை ஒரு சார்ட் மாதிரி போட்டு நான் எழுதி வச்சுட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபீவர் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபீவருக்கு இந்த டேப்லெட் கொடுக்கணும், டைரியா போச்சுன்னா இது கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் இல்லாம ஒரு தேர்ட் பர்சன் வந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுனால ஒரு சார்ட் மாதிரி போட்டு வச்சுட்டேன். பிளஸ் என்ன அப்படின்னா, இதுல இன்னொரு ப்ராப்ளம் என்ன இருந்துச்சு எங்க அம்மாவுக்கு அப்படின்னா, கீமோ டைம்ல அவங்களுக்கு பல்வலி வந்துச்சு. ஸோ பல்வலி சாதாரணமா வர்றதுதான்.
ஸோ நாங்க என்ன பண்ணிட்டோம், சாரோட அட்வைஸ் இல்லாமலே நாங்க வந்து சாரோட அட்வைஸ் கேட்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஸோ நாங்க தெரியாம நாங்க டென்டிஸ்ட் கிட்ட போயிட்டோம். ஸோ அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, நாங்க டென்டிஸ்ட் கிட்ட நான் சொல்லவாத செஞ்சிருக்கணும். இந்த மாதிரி அவங்க கீமோ ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க அப்படிங்கறதையாவது நான் செஞ்சிருந்திருக்கணும். நான் அது சொல்லவும் இல்லை. சொல்லாம என்ன பச்சு டக்குன்னு அவங்களுக்கு வந்து பல்லு புடுங்கிட்டாங்க. ஸோ இதனால அவங்க ஒரு பெரிய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ சார் கிட்ட வந்து அந்த அதுதான் முக்கியமா அந்த நம்ம கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்பரா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இதை நான் லேட்டரா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் மேம். ஓகே. ஆக்சுவலி இது நீங்க சொல்றதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயமா நமக்கு தெரியும். பட் ஆனா அது ஒரு இம்பாக்ட் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ அது இது கம்யூனிகேஷன் வித் த டாக்டர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இதை கேட்கலாமா வேணாமாங்கிற ஹெசிடேஷன், இல்லை இது ஒரு சின்ன விஷயம் தானே, இதை கேட்க வேணாம்னு நம்ம அவாய்ட் பண்ணியிருப்போம். ஸோ அது இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த சார்ட் போட்டு பண்றது, மறதி நமக்கு இருக்கும். சம்டைம்ஸ் இவ்வளோ நம்ம டயரிங்கா ஓடிட்டு இருக்க ப்ராசஸ்ல மறக்கிறது, இது எல்லாமே இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த ஜேர்னி தான். ஸோ இந்த மாதிரி டைம்ல வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் நீங்க இஸ் ஆல் மேட்டர்ஸ் த மோஸ்ட். ஸோ கண்டிப்பா இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே இட்ஸ் ஆல் ஒரு பின் பண்ற வேண்டிய பாயிண்ட்ஸ். தட்ஸ் ஒரு கீ டேக்அவே மெசேஜஸ் தான் ஃபார் தி ஆடியன்ஸ் லிசனிங் அவுட். தேங்க்யூ மேம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்ல பிசிக்கலா நமக்கு நிறைய கோ த்ரூ பண்றோம். இப்போ மேம் சொன்ன மாதிரி வந்து ஹேர் ஃபால், நம்மளோட உடல் மாற்றம், பாடி இமேஜே நமக்கு மாறுது, டயர்ட்னஸ், ஃபெட்டிக், இது எல்லாமே வந்து பிசிக்கலா நம்ம வந்து நிறைய கோ த்ரூ பண்றோம் பிகாஸ் ஆஃப் த இன்டென்ஸ் ட்ரீட்மெண்ட். அட் த சேம் டைம் பிசிக்கலா கோ த்ரூ பண்றதோட சைமல்டேனியஸா சைக்கலாஜிக்கலாவும் வி ஆர் ஆல் ஃபேஸ் பண்றோம். ஸோ இது ஒரு கேர் கிவரா எப்படி ஒரு பெஸ்ட் எஃபெக்ட், ஒரு சப்போர்ட் வந்து நம்ம வந்து சைக்கலாஜிக்கலா இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து எஃபெக்ட்ஸை மேனேஜ் பண்றது நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு டாக்டர் நிறைமதி மேம், குட் யூ ஷேர் இட் வித் அஸ்? மேம் யூ ஆர் அன்மியூட். ஓகே சாரி. சௌந்தர்யா, அதுதான் இப்போ எனக்கு வந்து டாக்டர் சோஃபியா பேசுனதும் சரி, நம்ம மிஸ் செல்வி பேசுனதும் வந்து இட் வாஸ் சோ வெரி டச்சிங். நம்ம டாக்டர் சோஃபியா வந்து ரொம்ப காம்ப்ரிஹென்சிவா எல்லாத்தையும் கிளியரா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செல்வி சொன்னது வந்து ஐ திங்க் எல்லாமே மனசளவுல, ஏன்னா நானும் என்னோட அம்மாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், என்னோட சிஸ்டர்-இன்-லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு வந்து செல்வி சொல்லும் போது எனக்கு நல்லா புரியுது. பட் அதே சமயம் செல்வி கிட்ட வந்து இருந்த கிளாரிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மோர் தென் ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரெயின் ஓடினது கொண்டதோட சைக்கலாஜிக்கலா ஐ திங்க் ஷி மேட் அப் ஹர் செல்ஃப் டு ஃபேஸ் த சிச்சுவேஷன் வெல். ஆனா அது எப்படின்னு மெயினா பார்க்க போனா நான் என்ன நினைப்பேன்னா, இமோஷனலா நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்டிவ் லிசனரா இருக்கணும்னு நினைக்கிறேம்மா. ஒரு பேஷண்ட் கிட்ட ஒரு கேர் கிவரா நம்ம அவங்க கேட்டாங்கன்னா நம்ம அலட்சியமா போயிடக்கூடாது. அப்பனா அவங்க நினைச்சுப்பாங்க நம்மளுக்குன்னு யாரும் இதை கேட்கறதுக்கு இல்லை, நம்ம மட்டும்தான் இந்த வேதனையை அனுபவிக்கிறோம், இவங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு. ஏற்கனவே தி ஆர் இன்டு லாட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ், நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஃபியர் ஆஃப் டெத், கேன்சர் இன்னொன்னே அவங்களுக்கு வந்து அது மட்டும்தான் தெரியும். ஐயோ நம்ம இறந்துருவோமோ, நம்மளுக்கு ஏதாவது ஆயிடும். அந்த ஒரு சூழ்நிலையில நம்மளோட கேர் கிவர்ஸ் தான் அவங்களுக்கு வந்து இம்மீடியட்டான ஒரு சப்போர்ட். நான் கொடுக்க முதல் அட்வைஸே என்னன்னா, பி அ ஆக்டிவ் லிசனர். அவங்களோட பேஷண்டோட பயமாகட்டும், இல்ல அவங்க எப்பவுமே ஆன்சியஸா இருப்பாங்க. நான் இது சாப்பிட்டேனான்னு ஏதாவது ஆயிடுமோ, இல்ல சாப்பிட்டுட்டேன் எனக்கு வந்து டயரியா இதனாலதான் ஆகுதா, எனக்கு இப்பவே வாந்தி பெரட்டுது. நான் நினைக்கிறேன் சோஃபியா மேம் சொன்ன எல்லா சிம்டம்ஸுமே லீட்ஸ் டு ஆன்சைட்டி. அவங்களோட கன்சர்ன், இது வந்து நம்மளுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்குமா, எனக்கு இம்மீடியட்டா ஏதாவது இது உடனே நிக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு. நம்மளுக்கு நல்லா தெரியும் கேர் கிவரா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. நம்மளால சில நேரத்துல வந்து டாக்டருக்கு நடுராத்திரி 12 மணிக்கு எப்படி நம்ம ஒரு டாக்டருக்கு கால் பண்றது, இதெல்லாம் நம்மளுக்கு எப்பவுமே ஒரு கேர் கிவரா நம்ம மனசுக்குள்ள இருக்கும். ஆனா அது அவங்க கிட்ட சொன்னா, நிறைய வாட்டி எனக்கு தெரியும் நான் கேர் கிவரா இருந்தப்போ என்னோட அம்மா கோவப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க ஈஸியா சொல்லிட்டு போயிடுவீங்க. அப்புறம் தான் எனக்கு ரியலைஸ் ஆயிடுச்சு, ஓகே நம்ம வந்து நல்லா கேட்டுட்டு அவங்களுக்கு ஒரு சமாதானமா எம்பத்தி, ஒரு அவங்களுக்கும் ஒரு ஆறுதலா நீங்க இருக்கணும். அவங்க ஏதாவது ஒரு இமோஷனல் சேலஞ்ச் அண்டர்கோ பண்றாங்கன்னா, ஓ அப்படிதான் இது வந்து ட்ரீட்மெண்ட்னால வந்தது. அது இல்லாம இப்ப சோஃபியா மேம் சொன்ன மாதிரி ஒவ்வொரு டைமுமே ஒரு ஹெல்த் கேர் ப்ரொவைடர் கிட்ட, யாரு மெடிக்கல் ஆங்காலஜிஸ்டோ இல்ல எந்த ட்ரீட்மெண்ட் யார்கிட்ட எடுத்துக்கிட்டீங்கனாலும் நீங்க கண்டிப்பா அவங்க கிட்ட வந்து அப்பவே
இப்பெல்லாம் எல்லா டாக்டர்ஸும் கிளியரா வந்து சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க எப்படி டீல் பண்றதுன்னு. அதை நீங்களும் நல்லா தெளிவா கேட்டுட்டு பேஷண்ட்டையும் அதுல வந்து இன்வால்வ் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய வாட்டி நான் பார்த்திருக்கேன், பேஷண்ட்டை வெளில உட்கார வச்சு கேர் கிவர் மட்டும் உள்ளர போயிட்டு ரகசியமா கேட்டு வரா மாதிரி. அது வந்து எனக்கு அவசியம் இல்லைன்னு தோணுது. எப்பவுமே ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்குமே இதுதான் பிரச்சனை, நம்ம இதெல்லாம் இப்படிதான் ஃபேஸ் பண்ண போறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் வாட்டி கீமோ தெரப்பி முடிஞ்ச பிறகு அவங்க இருக்கிறதுக்கும் ஒரு 3வது வாட்டி 4வது வாட்டிக்குள்ள அவங்க தயாராயிடுறாங்க. மேபி பிசிக்கலாவும் பாடி வந்து எல்லாத்துக்கும் அக்கஸ்டம் ஆகி அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. அட் த சேம் டைம் இது நம்ம தான் அனுபவிச்சாகணும், எதுனாலும் அவங்க கிட்ட கொடுக்க முடியாது, நான் என்ன பண்ண முடியும், ஐ வில் அண்டர்கோ, இப்படிதான் இருக்கு, நான் வேணா ஏசிய போட்டுக்கிறேன் நிறுத்திக்கிறேன் அப்படின்னு தான் அவங்க சொல்லிட்டு போவாங்க. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் கோயிங் டு டேக் பிளேஸ். பட் ஓப்பன் கம்யூனிகேஷனை கண்டிப்பா டிரான்ஸ்பரன்சி மட்டும் இருக்கணும். நீங்க எது பண்ணீங்கனாலும் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாலும் நான் நினைக்கிறேன் இப்ப எல்லா ஹாஸ்பிட்டல்ஸையும் சைக்கோ ஆங்காலஜிஸ்ட்னு இருக்காங்க. தெளிவா உங்ககிட்ட வந்து உங்களோட பிரச்சனைகளை பேசுறதுக்கு இருக்காங்க. நீங்க ஒரு கால் பண்ணிட்டு கூட டாக்டரை பார்க்கலன்னா கூட இந்த சைக்கோ ஆங்காலஜிஸ்ட பாக்குறது பெட்டர். அவங்க வந்து எப்படி வந்து நீங்க போய் இதை அணுகிறதுன்றத சொல்லுவாங்க. ஒரு கேர் கிவருக்கும் சொல்லலாம், பேஷண்ட்டுக்கும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது இப்படிதான் இருக்கும், இதை வந்து இப்படி நீங்க சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பா வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு இந்த சைக்கோ ஆங்காலஜிஸ்ட் சொல்ற ஒரு பக்குவமான பேச்சு வந்து நம்மளுக்கே கூட சில நேரம் தெரியாது. ஓ, இதை இப்படி டீல் பண்ணிருக்கலாமோன்னு தோணும். அதனால அந்த ஒரு சப்போர்ட் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு ரிலாக்ஸேஷன் எக்ஸசைசஸ் உங்களுக்கு நீங்க எந்த மதமா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு பாட்டோ ஏதோ டிவி பார்க்க கூட சில நேரம் எரிச்சலா இருக்கும். அந்த டைம் கொஞ்சம் ஸ்லோ ஒரு மியூசிக் போட்டுட்டோ, இல்ல அவங்க ஏதாவது ஒரு நிறைய வாட்டி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு கந்த சஷ்டி கவசம் போடுறீங்களா, இல்ல ஏதாவது ஒரு ஜீசஸ் ஏதோ ஒரு பிரேயர் போடுறீங்களா அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா விடுங்க, நீங்க அவங்கள போட்டுட்டு ஒரு மைல்டா ஒரு மியூசிக் போட்டுட்டு அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கட்டும். அப்படி இல்லைன்னா நீங்களே அவங்க யாராவது ஏற்கனவே யோகா பிராக்டிஷனர்ஸா இருக்கலாம், இல்ல நிறைய மைண்ட்ஃபுல்னஸ் தெரப்பீஸ் இருக்கு. இப்பெல்லாம் சைக்கோ ஆங்காலஜிஸ்டே சொல்லி தராங்க, என்ன எந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏதாவது அந்த மாதிரி போட முடியுமான்னு நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி அவங்களோட ஆக்டிவிட்டிஸ்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாசிட்டிவ் டிஸ்ட்ராக்ஷன். அவங்க சினிமா தான் பாக்குறாங்களா, நீங்க எதுக்கு இதை பாக்குறீங்க அதெல்லாம் கேட்காதீங்க. அவங்க என்ன கேட்கறாங்களோ அவங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்கு கொடுத்துருங்க. இன்னொன்னு வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஒரே இடத்துல அம்மா உங்களுக்கு முடியாது, நீங்க படுத்துக்கிட்டே இருங்க, ஏன் எழுந்துக்கிறீங்க, ஏன் நடக்கிறீங்க, அப்படி ஒரு கேள்விக்கும் வராதிங்க. அவங்க வந்து சரி அவங்களோட சூழ்நிலையில நான் கொஞ்சம் வந்து வெளில உட்காரம்னா கண்டிப்பா அவங்களை கூப்பிட்டு வந்து ஒரு ஃப்ரெஷ் ஏர்ல உட்கார வைங்க. அவங்களுக்கு என்ன சாப்பிட, இப்ப வந்து சோஃபியா மேம் சொன்னாங்க ஒரு ரெஸ்ட்ரிக்டடா இந்த டயட் அந்த டயட், எனக்கு தெரிஞ்சு எந்த ஆங்காலஜிஸ்டும் அதை சொன்னதில்லை. சோ அதே மாதிரிதான் நீங்களும் வந்து அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து செஞ்சு கொடுங்க. இல்ல அவங்க சூடா குடிக்க பிடிக்கலன்னா ஏதாச்சும் ஒண்ணு ஆற வச்சு நான் ஒரு சூப் கொடுக்கவா, பட் நியூட்ரிஷியஸா கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இது இப்படி ஒண்ணு டீல் பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு அவங்களால வந்து இதுல இருந்து கண்டிப்பா கோப்ப பண்ணும். இன்னொன்னு வந்து ஸ்லீப்புமா, நிறைய இடத்துல என்ன ஆகும்னா அவங்களால ப்ராப்பரான ஸ்லீப் இல்லைன்னா அவங்களுக்கு கொடுக்குற இந்த ட்ரீட்மெண்ட் மோடாலிட்டிஸ்ல ஏற்கனவே அவங்களுக்கு பயங்கர எரிச்சல், வலி, வேதனை, வாந்தியா இல்ல வந்து டயரியாவா அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு தெரியாது. ஃபீவரிஷ் ஃபீலிங்கா இருக்கணும், எழுந்தா தடன்னு இருக்கும். ஐ எம் ஏபிள் டு ஃபீல். நான் செல்வி சொன்னதை வச்சு மேம் சொன்னதை வச்சு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வச்சு நான் சொல்றேன். நம்மளால கண்டிப்பா நம்மளுக்கு வந்து புரியும். அப்ப அந்த டைம்க்கு கண்டிப்பா உங்களுக்கு தூக்கத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்லீப் பேட்டர்னை கொண்டு வரணும். அவங்க ரொம்ப நேரம் டிவி பார்க்காம ஏர்லியா மெடிசன் எல்லாம் கொடுத்துட்டு சாப்பிட கொடுக்கறது ஏர்லியா. ஸோ நீங்களாவே ஆஸ் அ கேர் கிவர் யூ கேன் பிளான் ஹர் ஸ்லீப்பிங் ஹைஜீன் தான் நான் சொல்லணும். அதை நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா மேபி அவங்களோட அந்த ஒரு டிஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன் வந்து கண்டிப்பா கம்மியாகும்னு நினைக்கிறேன். இன்னொன்னு சென்ஸ் ஆஃப் கண்ட்ரோல், அதை வந்து நீங்க தான் அவங்களுக்கு கொண்டு வர முடியும். அவங்களுக்கே தெரியணும் இதை வந்து என்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். சில பேருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு சில பேருக்கு வந்து நல்ல பக்குவம் இருக்கும். ஆனா நான் இது வரைக்கும் பார்த்த முக்காவாசி கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து தானாவே இந்த நோய் பத்தின ஒரு விஷயத்த வந்து டாக்டர் சொன்ன உடனேவோ இல்ல சைக்கோ ஆங்காலஜிஸ்ட் அவங்க கிட்ட பேசின உடனேவோ அவங்க எல்லாம் ஒரு மாசத்துக்குள்ள அவங்க அழுது தீக்கிறது எல்லாம் பண்ணிடுவாங்க. சென்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் வந்து அவங்களுக்குள்ளவே கடவுளோட செயலான்னு கூட எனக்கு எப்பவுமே தோணும். தானா வந்து அவங்களுக்குள்ள வந்து நான் இதை வந்து எதிர்நோக்கி வருவேன். நிறைய நேரம் அவங்க வந்து எனக்கு வலிக்குதுன்னு கூட சில நேரம் ரொம்ப முடியலன்னா தான் சொல்லுவாங்க. இல்லைன்னா அவங்க வந்து தாங்கிப்பாங்க. அதெல்லாம் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, நான்
எப்படி நான் அன்னைக்கு இருந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் வந்து அதை அண்டர்கோ பண்ணது வந்து நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லக்கூடாதுன்றதுக்காக நான் அனுபவிச்சேன். சோ அந்த சென்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் தானாவே வரும். அப்படி இல்லைன்னா கேர் கிவரா நம்ம வந்து கண்டிப்பா அதை வந்து அவங்களுக்குள்ள வந்து புகுத்த முடியும். நீங்க சொல்லணும் இது இப்படி தானா சரியாயிடும், அடுத்த நாள் காலையில கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும், இந்த மாத்திரை போட்ட உடனே சரியாயிடும், அதனால மாத்திரையை முன்னாடியே போட்டுக்கோங்க. சோ அதெல்லாத்தையும் வந்து நீங்களாவே அந்த சென்ஸ் ஆஃப் கண்ட்ரோல கொண்டு வரணும். அதே மாதிரி அவங்க வந்து ஒரு நார்மல்சிக்கு இருக்கிற மாதிரி பார்க்கணும். நீங்க ஒரு பேஷண்டா அவங்களை எப்பவுமே கீமோதெரப்பி உங்களுக்கு ஒரு பேஷண்ட் உங்களை கெஸ்ட் பார்க்க வந்திருக்காங்க, நீங்க எப்படி படுத்து அப்படியெல்லாம் இல்லை. அவங்க நார்மலா இருக்கட்டும், எப்படி இருக்கிறாங்களோ அவங்கள வந்து அதுக்குன்னு அவங்க போய் நீங்க கண்ணாடி பாக்குறீங்களா, தலைவாரிக்கிறீங்களா, பவுடர் அதெல்லாம் தேவையில்லை. அவங்க எப்படி எப்ப போல வீட்டுல இருக்காங்களோ இருக்கட்டும். ஏதாவது மாற்றம் தேவைப்படுதுன்னா அவங்களாவே கேட்பாங்க. சோ அவங்களை வந்து மீனிங்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ், எங்க அம்மா எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, கை மறுத்திருக்கும் ஆனா கூட பரவாயில்ல, ஏதாவது ஒரு கீரையாவது குடுக்குறீங்களா, நான் வந்து கிள்ளி தரேன். கண்டிப்பா ஜஸ்ட் கிவ் இட் டு தெம். டோன்ட் டெல் ஐயோ டாக்டர் வந்து உங்களை இதை பிடிக்க வேண்டாம் அதை பிடிக்க வேண்டாம்னு சொன்னாரு. அவங்க எதுக்கு சொல்றாங்கன்னா உங்களுக்கு கை மறுத்திருக்கும், சோ சூடான பொருளை எடுத்தீங்கன்னா தவறி கீழே விட்டுருவீங்களே. அப்படி இல்லைன்னா அவங்களால பண்ணக்கூடிய ஒரு மீனிங்ஃபுல்லான ஆக்டிவிட்டிஸ கண்டிப்பா நீங்க வந்து தவிர்க்க கூடாது. அவங்கள வந்து கண்டிப்பா பண்ண வைக்கணும். அதே மாதிரி ஓவரா அவங்களுக்கு வந்து ஒரு கவலையை கொடுக்குற மாதிரி அதை பத்தியே அவங்க எதிர்க்க பேசி நீங்க வந்து இப்படி இருக்கிறீங்க ஒரு பேஷண்ட், நீங்க இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் அது மாதிரி ஓவர் ட்ரிகர் பண்ணி அவங்களை ரொம்ப ஸ்டிமுலேட்டும் பண்ணாதீங்க. அவங்களை வந்து அப்படி இருக்கிற மாதிரியே இருக்க விட்டுருங்க. அவங்க நார்மலா இருக்கட்டும். ஏதாவது ரொம்ப முடியலன்னா தென் யூ கோ டு த advice again to the healthcare provider. Surely he or she will advise you on how to go about. ஏன்னா அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு. அதே மாதிரி எப்பவுமே வீட்டை வந்து ஒரு ஹீலிங் என்வாயர்மெண்டா வச்சுக்கோங்க. ஒரு சோகமான ஒரு சூழ்நிலை கொண்டு வராதீங்க. மைட் பி கொஞ்சம் ஃபியூ டேஸ் அப்படி இருக்கும், பட் நம்ம அதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து நம்மளும் கொஞ்சம் மேல வந்து இல்ல எல்லாம் நார்மல், இது ஒரு ஜுரம் மாதிரி, நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இன்னைக்கு வந்துட்டேன், நான் ஓகே நான் நார்மல் ஆயிட்டேன் அப்படின்ற ஒரு பக்குவத்தை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம்னா கண்டிப்பா இந்த ட்ரீட்மெண்ட் ஜேர்னி இந்த கஷ்டத்தெல்லாம் மீறி அவங்களால கண்டிப்பா வெளியில வந்து ரொம்ப ஸ்மூத்தா வர முடியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் நினைக்கிறேன் இப்ப எங்களோட இந்த கேர் கிவர்ஸ் போரம்லயே நாங்க வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து சப்போர்ட் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம். என்னன்னா ஒருத்தருக்கு இப்ப நம்மளுக்கே இப்ப வந்து செல்வி இருக்காங்க, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. நம்ம எல்லாரும் ஒரு குரூப்பா சேர்ந்தோம்னா இப்ப உங்களுக்கு ஏதோ ஒரு கவலை இருக்கு, இந்த ஒரு பிரச்சனை நம்மளால டாக்டர் கிட்ட கேட்க முடியலன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பகிர்ந்துப்போம் இல்லையா. அந்த மாதிரி என்னன்னா பியர் சப்போர்ட் எப்பவுமே இம்பார்ட்டன்ட். ஒரு கீமோதெரப்பி பண்ணவங்க கிட்ட நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நம்ம டாக்டர்ஸ் மெடிக்கல் ஆன்காலஜிஸ்டோ இல்ல சர்ஜனியோ பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில உட்காந்துருந்தோம்னா எப்படி ஃபீல் பண்ணுவோம், யாருக்காவது அவங்க எப்படி பண்ணாங்கன்னு கேட்டுக்கலாமா, இவங்க எப்படி பண்ண, ஆனா அன்னையோட நம்ம அவங்களோட கான்டாக்ட மறந்துடுவோம். ஆனா நாங்க என்ன நினைக்கிறோம், நம்ம வந்து ஒரு பியர் குரூப் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒருத்தருக்கு இப்ப வந்து செல்வி வந்து இவ்வளவு தைரியமா பேசும்போது ஒரு பேஷண்டால முடியலன்னா இதெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய ஃப்ரீ சர்வீஸ் தான். ஒரு வாலண்டியரா நம்ம எல்லாரும் ஒண்ணு வந்து சேர்ந்து ஒரு பிரச்சனையா அவங்களே வந்து யாருக்காவது இதுக்கு ரிலேட்டடா கால் பண்ணா இவங்க பேசுவாங்களா, கால் பண்ணாங்கன்னா இது சீக்கிரமா கடந்து போயிடும், நீங்க கவலைப்படாதீங்க, நான் வேணா பேஷண்ட் கிட்ட பேசவா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுவே ஐ திங்க் வில் கிரியேட் லாட் ஆஃப் குட் என்வாயர்மெண்ட். ஒரு எம்பத்தி கிரியேட் ஆகும், அது தைரியத்தையும் கொடுக்க செய்யும். ஐ திங்க் நான் முக்காவாசி நிறைய பேசிட்டேன், நிறைய கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓவர் டு யூ சௌந்தர்யா. மேம் ஆக்சுவலி ரொம்ப டீட்டெயிலா யூ ஹவ் செட் மேம். ஏதோ சின்ன சின்ன விஷயம் கூட யூ ஹவ் நோட்டிஸ்ட் அண்ட் உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. அஃப்கோர்ஸ் இது நிறைய பேர்த்தால வெளியில சொல்ல முடியாம கூட இருக்கும், இது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாம they'll be very blank. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல தே டோன்ட் நோ சைக்கோ ஆன்காலஜிஸ்ட்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட இந்த மாதிரியான ஹெல்ப்போ இந்த மாதிரி சீக் பண்ணணுங்கிறது ஒரு அவேர்னஸ் கூட பேஷண்ட்டும் சரி கேர் கிவர்ஸ்க்கும் சரி தெரியாம போறது உண்டு. ஸோ அது எல்லாமே ஃபுல்லா கவர் பண்ணி வந்து நீங்க ரொம்ப ரொம்ப கோர்வையா எங்களுக்கு வந்து சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ நிறைய மேம். ஸோ நெக்ஸ்ட் ஐ வுட் லைக் டு ஆட் ஃபியூ பாயிண்ட்ஸ் டு இட். ஸோ மேம் வந்து எனக்கு வந்து எல்லாமே வந்து சொன்னாங்க எப்படி இதை மேனேஜ் பண்றது, சைக்கலாஜிக்கலா எப்படி கோப் அப் பண்றது, அவங்கள எப்படி இது பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கேர் கிவர்ஸ் வந்துட்டு தே ஹாவ் டு நோ லைக் ஒன்னு கேன்சர் டயக்னோசிஸ்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆப்வியஸா ஒரு டினையல் இருக்கும் பேஷண்ட்டுக்கும் சரி கேர் கிவர்ஸ்க்கும் சரி. டினையல் ஏன் அந்த டினையல் வருதுன்னா எக்ஸ்டென்சிவ் ஆங்கர், அது அவ்வளோ ஒரு பெரிய ஃபியர், அந்த ஃபியர் ஃபேக்டர், அந்த டினையல்,
நமக்கு இப்படி வந்துருச்சா அப்படிங்கிற அந்த ஒரு அக்செப்டன்ஸே அவங்களுக்கு இருக்காது. அடுத்தது வந்து ட்ரீட்மெண்ட் ஃபேஸ்க்கு போகும்போது ஓகே நான் வந்து என் லைஃப் எவ்வளோ நாள் இப்போ இருக்க போகுதுங்கிறது அந்த ஒரு அன்சர்டனிட்டி அபவுட் ஃபியூச்சர் அது வரும்போது ஃபேமிலி கிட்ட இருந்து ஒரு டிட்டாச்மெண்ட். ஐ ஹவ் சீன் மெனி பேஷண்ட்ஸ் வந்து நல்லா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட க்ளோஸா இருப்பாங்க. ஒன்ஸ் இந்த டயக்னோசிஸ் இந்த ட்ரீட்மெண்ட் வரும்போது டிட்டாச் ஆயிடுவாங்க கேர் கிவர்ஸ்ல இருந்து. ஏன் அப்படின்னா வந்துட்டு எவ்வளோ நாள் நான் இருக்க போறேன், ஸோ இப்பல இருந்தே நான் உங்ககிட்ட இருந்து டிட்டாச் ஆயிக்கிறேன் இப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த அதுக்கப்புறம் கோவம், அன்ரீசனபிள் ஆங்கர், அது வந்து அது கேர்கிவர் சம்டைம்ஸ் புரியாம வந்து கேட்பாங்க. இப்போ முன்னாடி கோவப்படுற பர்சனே கிடையாது, ஆனா இப்போ வந்து அவங்க கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 நிறைய விதமான எமோஷன்ஸ் அட் த சேம் டைம் தேர் ஆல்வேஸ் பி இன் த கான்ஸ்டன்ட் ஸ்டேட் ஆஃப் ஆன்சைட்டி. ஆரம்பத்துல இருந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அவங்க சர்வைவர்ஷிப் ஃபேஸ் போகும்போதும் தேல் பி இந்த கான்ஸ்டன்ட் ஸ்டேட் ஆஃப் ஆன்சைட்டி. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இட் இஸ் ஆல் த சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ். எப்படி வந்து ஒரு பிசிக்கல் எஃபெக்ட்ஸ் நமக்கு இருக்கோ, வந்து இப்போ முடி கொட்டுறது, டயர்டா இருக்கிறது, இந்த மாதிரி நம்ம மேம் சொன்ன மாதிரி டிஸ்கஸ் பண்ண மாதிரி எல்லாமே இருக்கும். சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் வந்து சம்திங் அன்ஸ்போக்கன். ஏன்னா அது வந்து கேர் கிவர்ஸால ரெகக்னைஸ் பண்ண முடியாது. கண்ணில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து நம்ம வந்து பிரைமரியா எடுத்துப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அன்னோட்டிஸ்டா போகுது. ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிறது உண்டு கேர் கிவர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதோ ஒரு கோவப்பட்டாங்கன்னா அதை வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்றேன் ஆனா என்கிட்ட அவங்க கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பர்சனலா எடுத்துப்பாங்க. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் யூனோ டு ஹேண்டில் தி சிச்சுவேஷன். நிறைய மேம் சொன்ன மாதிரி எம்பத்தட்டிக்கா ஹேண்டில் பண்ணும். பிகாஸ் நிறைய பேர் வந்துட்டு வில் ஆல் பி வெரி சிம்பத்தட்டிக் டுவர்ட்ஸ் த பேஷண்ட். ஸோ சிம்பத்தட்டிக்னு வரும்போது கண்டிப்பா நம்மளோட ஆக்ஷன் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். வேற எம்பத்தட்டிக்னா அவங்களோட ஷூஸ்ல இருந்து அவங்க நிலையில நம்மள வச்சு பார்க்கும்போது ரியாலிட்டி என்னன்னா பேஷண்ட் டசன்ட் வாண்ட் டு ஃபீல் யூனோ அந்த சிம்பத்தி ஃபீலிங் வந்து வர வேணாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு கன்சர்னா இருக்கும். ஸோ ராதர் தேன் பீங் சிம்பத்தட்டிக், எம்பத்தட்டிக்கா இருக்கிறது வந்து இட் ஹெல்ப்ஸ் த சிச்சுவேஷன். அண்ட் செகண்டரி வந்துட்டு அவங்க வந்து இப்போ ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க, அண்டர்கோ பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வேலையை ரெஸ்ட்ரிக்ட் பண்றது. இப்போ அவங்க பண்ணணும்னு நினைச்சாலுமே டாக்டர்ஸ் அட்வைஸ் இஸ் நாட் டு டூ. மேம் ஆக்சுவலி எல்லா பாயிண்ட்டுமே அவங்க கவர் பண்ணி மேம் வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க. ஸோ வாட் எவர் அவங்களோட எபிலிட்டிக்கு என்ன முடியுதோ அது அவங்க செய்யறாங்கன்னு ஆசைப்படும் போது அவங்கள இன்க்ளூட் பண்ணி எல்லா வேலையுமே இன்க்ளூட் பண்றது. ரெண்டாவது விஷயம், அவங்க வந்து இப்ப ஏதோ ஒன்று நான் இருக்க மாட்டேனோ அந்த மாதிரி ஏதோ ஸ்டேட்மெண்ட்ஸ்ல அவங்க பேசுறாங்க அப்படின்னா ஆஸ் எ கேர் கிவரா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி பேசாதீங்க, இந்த மாதிரி சொல்லாதீங்க, அவங்க சொல்றத வந்து சப்ரெஸ் தான் பண்ண பார்ப்போம். அதை சொல்ல கூட நம்ம கம்ப்ளீட் கூட பண்ண விட மாட்டோம். ஸோ ஆக்டிவ் லிசனிங், அது வந்து அவங்கள வந்து அவங்க பேசுறது என்ன எமோஷன்ஸோ அதை அக்னாலேஜ் பண்ணி அதை லிசன் பண்ணணும். So that these are all the things, help the process. I would say, rather than, react, அவங்க பண்றதுக்கு வந்து react பண்ணாம, we have to, think a time and respond to the situation. Rather than reacting, responding to the situation would help the whole care better. So yes. So ma'am, Sophia ma'am, next question is to you. ஸோ இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து இப்போ பிசிக்கலா அவங்க சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணும்போது ஸோ என்ன மாதிரி வந்து ஹோம்ல வீட்டில் வந்துட்டு என்ன மாதிரி வந்து கேர் வந்து ஒரு கேர் கிவர் வந்து கொடுக்கணும் மேம்? என்ன விஷயங்கள்லாம் அவங்க வந்து நோட் பண்ணிக்கணும்? எப்படி வந்து என்ன மாதிரி ஒரு இப்போ எமர்ஜென்சினா எதை அவங்க எமர்ஜென்சியா கன்சிடர் பண்ணணும், எதை அவங்க எமர்ஜென்சியா ஓகே அப்படின்னு இருக்கணும்? ஸோ என்ன மாதிரி சப்போர்ட் வந்து அவங்க வந்து வீட்டில் வந்து கொடுக்கணும் மேம்? மெயினா ட்ரீட்மெண்ட் அப்போ நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் அணுக்கள் குறையிறது வந்து இட்ஸ் காமன் திங் ஃபார் கீமோ அண்ட் ரேடியேஷன் ரெண்டுலயுமே. ஸோ அதை அவங்களுக்கு தெரியாது, செக் பண்ணும்போது தான் தெரியும். பட் வீட்டில் அவங்க என்ன பண்ணலாம்னா ஏதாவது ஃபீவர் சிம்டம்ஸ், இப்ப கீமோதெரப்பில இருக்காங்க இல்ல ரேடியேஷன்லயே இருக்காங்க, ஏதாவது அன்டியூவா நமக்கு ஒரு ஃபீவர் வருது அப்படின்னா நமக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க வரணும். இன்னொன்னு லூஸ் மோஷன், வாமிட்டிங், இந்த சிம்டம்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷனை தான் குறிக்குது சம்திங். ஏன்னா அவங்களுக்கு பொதுவாகவே நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும். பேஷண்ட்ஸ்க்கு இந்த ட்ரீட்மெண்ட் பண்றவங்க எல்லாருக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு ஸ்டேட்னு சொல்லுவோம். இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே இம்யூனிட்டி சுத்தமா காம்ப்ரமைஸ் ஆயிருக்கும். அவங்களால மத்தவங்களுக்கு இப்ப நமக்கு ஒரு சளி தும்மல் காய்ச்சல் வந்தா மத்தவங்க நார்மல் பீப்புளுக்கு 2 நாள் 3 நாள்ல நமக்கு வெறும் பேரஸ்டமால் போட்டாலே சரியாயிடும். பட் அப்படி நினைச்சுக்கிட்டு நம்ம வீட்லயே செல்ஃப் மெடிகேட் பண்ணிட்டு இவங்களை விட்டுறக்கூடாது. இவங்க சிச்சுவேஷன் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். நமக்கு காய்ச்சல் வர்றதும்
கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு காய்ச்சல் வர்றதும் டோட்டலி டிஃப்ரெண்ட், வேற மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். அப்போதைக்கு நீங்க பாராசிட்டமால் கொடுத்துக்கலாம், பட் டெஃபினெட்லி யூ ஷுட் பி ரிப்போர்ட்டிங் டு த டாக்டர். அதே மாதிரி எனி இன்ஃபெக்ஷன், ஃபீவர்னு கிடையாது, ரொம்ப காஃப் இருந்தாலோ, லூஸ் மோஷன், ஒரு வாமிட்டிங், இந்த சிம்டம்ஸ் எல்லாமே ஏதாவது ஒரு மொடாலிட்டி ஆஃப் இன்ஃபெக்ஷனா இருக்கலாம். ஏன்னா இந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா டெய்லியும் அவங்க வந்து போவாங்க வெளியில. ஜென்ரல் பப்ளிக் ஏன் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷனும் ரொம்ப காமன் அப்படின்னா, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா முக்காசி பேர் இந்த மாஸ்க் எல்லாம் நம்ம போட்டுக்கிறது இல்ல. அப்புறம் வந்து போறதே லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து வருவாங்க, தூரத்துல இருந்து. அதனால அவங்களால ஏதாவது ஒரு மீல் வந்து வெளியில சாப்பிடுற மாதிரி இருக்கும். காலையில வீட்டுல சாப்பிட்டுருப்பாங்க, மத்தியானம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது கீமோ இதுல இருக்கும் போதோ கேன்டீன்ல சாப்பிடலாம், இல்ல வெளியில சாப்பிடுவாங்க. ரேடியேஷனுக்கு வரும்போது நைட்டுக்கு தான் அடுத்து வீட்டுல சாப்பிடுவாங்க. ஸோ அந்த அவுட் சைடு ஃபுட் எந்த அளவுக்கு நமக்கு ஜெர்ம் ப்ரூஃபா இருக்குன்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் அன்அவாய்டபிளா நடக்கிறது. சிம்பிள் திங்ஸ், கேர் கிவர் என்ன பாத்துக்கலாம், அவங்களா முடிஞ்சா வீட்டுல சமைச்சு அன்னைக்கு அந்த ஒரு லஞ்சை கட்டிக்கலாம். பேஷண்ட்டுக்காகவாவது, அட்டண்டருக்கு நான் சொல்லல, நீங்க வெளியில சாப்பிட்டுக்கலாம். பட் பேஷண்ட்ஸுக்கு மட்டுமாவது இன்னைக்கு கீமோக்கு போறோம், காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குன்னா யூ கேன் பேக் சம்திங் ஃப்ரம் ஹோம். வீட்டுல நல்லா நம்ம சமைச்ச ஹைஜீனிக்கானதை இது பண்ணிக்கலாம். டாக்டர்ஸை எப்ப ரிப்போர்ட் பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி சிம்டம்ஸ், ஃபீவர், வாமிட்டிங், டயரியா இருந்தா அந்த நிமிஷத்துக்கு வீட்டுல நாங்க கொடுக்குற ஒயிட் புக்லயே ஒரு பாராசிட்டமால், ஒரு பேண்டோப்ரோசோல் இதெல்லாம் பிரிண்ட் பண்ணிருப்போம். அதெல்லாம் நீங்க போட்டுக்கலாம் ஒரு டைமுக்காக. மத்தபடி ஆனா இன்வெஸ்டிகேஷனுக்கு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். அவாய்ட் பண்றது இன்ஃபெக்ஷனுக்கு வந்து மாஸ்க் போட்டு கூட்டிட்டு வரலாம். ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரும்போது எல்லாருமே வேற வேற டிசீஸ் இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருப்பாங்க. அது வந்து ஹை ரிஸ்க் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். ஹாஸ்பிட்டல் இஸ் ஹை ரிஸ்க் ஜோன் ஃபார் இன்ஃபெக்ஷன்ஸ். அதனால மாஸ்க் போட்டு கூட்டிட்டு வரலாம். ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்துட்டு நீங்க வெளியில எங்க போனாலுமே முடிஞ்ச ஒரு ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறது, சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஹைஜீனிக்கா, அப்புறம் ஃபுட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல குக் பண்ணி எடுத்துக்க, இதெல்லாம் சின்ன சின்ன கேர் நீங்க பண்ணும்போது இன்ஃபெக்ஷன் ப்ரோன் திங்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கேர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி சிம்டம்ஸ், பெயின் கில்லர் கொடுத்து வச்சிருப்போம், ஆனா நாங்க பெயின் கில்லர் போட்டுட்டே இருக்கோம், 4-5 நாள் ஆகியும் வலி குறையவே இல்லை, இமீடியட்லி ரிப்போர்ட் டு த ஹாஸ்பிட்டல். அதே மாதிரி அவங்க அந்த பல்லு எடுக்கிறது சொன்னாங்க சௌந்தர்யா, கேட்காம நாங்க பல்லு வலி தானே எப்பவும் வர்றதுன்னு டாக்டரை பார்த்துட்டோம். பல்லு வலி அவங்க கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. பல்லு எடுக்கிறது, டூத் எக்ஸ்ட்ராக்ஷன் எங்களை கேட்காம எடுக்கவே கூடாது. அது ரேடியேஷன்லயும் சரி, கீமோலயும் சரி. எஸ்பெஷலி கீமோ அப்போ அந்த ஜொலன்ட்ரானிக் ஆசிட்னு ஒரு இன்ஜெக்ஷன், போன் இன்ஜெக்ஷன் ஒண்ணு போடுவோம். இந்த போன் இன்ஜெக்ஷன் போகும்போது அந்த போன் எல்லாமே கொஞ்சம் எஸ்பெஷலி அந்த போன் இன்ஜெக்ஷனுக்கு அந்த பல்ல எடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த ஜால வந்து பிளட் சப்ளை அவ்வளோ அடிக்குவேட்டா இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிடும், அப்புறம் அது செட்டிலே ஆகாது. அதனாலதான் அந்த பல்ல எடுக்கிறது மட்டும் எங்களை கேட்காம எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எல்லாருக்கும் கிடையாது, போன் இன்ஜெக்ஷன் போடுறவங்க எல்லாருக்குமே. கீமோதெரப்பி அப்போ சில நேரம் போன் இன்ஜெக்ஷன் கூடயே போயிட்டு இருக்கும் ஒண்ணு. ரெண்டாவது கீமோதெரப்பி முடிஞ்சும் சில பேருக்கு போன் இன்ஜெக்ஷன் போகும். இன்னொன்னு ரேடியேஷன் அதே மாதிரிதான். அந்த தலை வாய் பகுதிக்கு ரேடியேஷன் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட 5 வருஷம் என்ன கேட்காம பல்லுல கையே வைக்க கூடாதுன்னு சொல்லிடுவேன். டே 1 உள்ள வரும்போதே நான் சொல்லிடுவேன், என்னைக்கு ட்ரீட்மெண்ட் ரேடியேஷன் வைக்கிறதுக்கு முன்னாடியே பல் டாக்டர் பாத்துருங்க, பல்ல ஏதாவது மோசமா இருந்தா இப்பவே எடுத்துருங்க, நான் ரேடியேஷன் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 5 வருஷம் நான் பல்லே எடுக்க விட மாட்டேன், என்ன கேட்காம நீங்க பல்ல எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்போம். சோ சில விஷயங்கள் எங்களை கேட்டுட்டு நீங்க அவுட் சைட் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது பெட்டர், ஆல்வேஸ் பெட்டர். சில நேரம் கண்ணுக்கு கேட்ராக்ட் சர்ஜரினா கூட ஃபாலோப்ல இருக்கிற பேஷண்ட்ஸ் எங்க கிட்ட வந்து ஒரு கிளியரன்ஸ் வாங்கிட்டு போய் நீங்க பண்றது இஸ் ஆல்வேஸ் சேஃப். ஏன்னா நீங்க எந்த ஃபேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்க, எந்த ஃபேஸ் ஆஃப் ஃபாலோப்ல இருக்கீங்க, எப்ப எடுத்துக்கலாம், பல்லு எடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஒரு சர்ஜரி வேற மாதிரி ஒரு சர்ஜரி அண்டர்கோ பண்றீங்க, பெட்டர் எங்களை கேட்டுட்டு ஒரு கிளியரன்ஸ், ஒரே ஒரு ஒப்பீனியன், ஒரு கிளியரன்ஸ் வாங்கிட்டு நீங்க பண்றது ஆல்வேஸ் சேஃப். இது வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் பீரியட்லயும் சரி, ஃபாலோ பீரியட்லயும் கொஞ்சம் இதை வந்து கேட்டுட்டு பண்றது எப்பவும் நல்லது ஒண்ணு. ஐ திங்க் திஸ் இட்ஸ் இட் சௌந்தர்யா. ஓகே மேம். மேம் இப்போ ஜென்ரலா வந்து எல்லாத்துக்கும் அந்த டவுட்ஸ் இருக்கு. இப்போ வந்து கேன்சர் வந்து 1 இயர் சொன்ன மாதிரி 1 இயர் 1.5 இயர்ஸ் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்த அந்த டாக்டர்ஸை வந்து பார்க்கணுமா, இல்லை இங்கே தான் நம்ம லாங் டேர்மா வரதுனால இங்கே எல்லாத்துக்குமே இருக்கணுமா, அதுக்கு வேற ஒரு இஷ்யூ சுகருக்கோ வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம பார்த்துட்டு இருப்போம். அதெல்லாம் நம்ம வந்து மிஸ் பண்றது உண்டு. இது இங்கேயே கான்சென்ட்ரேட் பண்றதுனால அந்த விஷயங்கள்லாம் மிஸ் பண்றது உண்டு. ஸோ வாட் இஸ் யுவர் சே ஆன் தட் மேம்? ரைட் கொஸ்டின். இதுல இது என்னன்னா, இந்த கொஸ்டின் கண்டிப்பா அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒண்ணு.
இந்த நோய் வந்துட்டதுனால மத்த நோய்கள் ஆல்ரெடி நமக்கு இருக்கிறது இல்லாம போகாது. சோ சக்கரை பேஷண்ட் சக்கரை மாத்திரையை நிறுத்த வேண்டியதே இல்ல, கண்டிப்பா எடுக்கணும். அடுத்த சக்கரை டாக்டர் உங்களை நான் 2 மாசத்துக்கு ஒருக்கா மாத்திரை வாங்க வர சொல்றாரா, கரெக்டா நீங்க அந்த ஃபாலோ பீரியட்ல சக்கரை டாக்டரை பாத்துக்கோங்க. அதே மாதிரி பிபி மாத்திரை, ஹார்ட் மாத்திரை, இது எதையுமே நீங்க நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஒரு கன்கரன்ஸ் வேணா எங்க கிட்ட சொல்லிக்கலாம், டாக்டர் நான் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன், அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாமா அப்படிங்கறது எங்க கிட்ட கேட்டுக்கலாம். ஆனா நீங்களா எதையுமே நிறுத்தவும் கூடாது, மாடிஃபை பண்ணக்கூடாது. அது சில பேர் சொல்லுவாங்க, நான் சாப்பாடு நல்லா எடுத்துக்கிறது குறைஞ்சு போச்சு டாக்டர், அதனால நானே சக்கரை மாத்திரையை நிறுத்திக்கிட்டேன் அப்படிம்பாங்க. நோ, நிறுத்துறதும் சரி ஆரம்பிக்கிறதும் சரி நீங்களா எதையும் செய்யாதீங்க. அப்ப கரெக்டா நாங்க அது உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்குதா, சரி சக்கரை மாத்திரை போடுறீங்க ஆனா சாப்பிடுற அளவு குறைஞ்சிருச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கூட எங்களோட கன்கரன்ஸ் வாங்கிக்கோங்க. டாக்டரை கேட்டுக்கிட்டு, டாக்டர் நான் இப்ப சாப்பிடுறதெல்லாம் குறைஞ்சிருச்சே, இந்த சக்கரை மாத்திரையை குறைச்சுக்கிட்டுமா அப்படின்னா நாங்களே உங்களை கைட் பண்ணுவோம். ஒரு சுகர் லெவல் பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி குறைக்க ட்ரை பண்ணுவோம். சப்போஸ் நம்ம குறைக்க வேண்டிய அவசியம் கூட நிறைய நேரம் இருக்காது. ஏன்னா நம்ம சாப்பிடுறத விட பாடியில சுகர் லெவல் வந்து சாப்பிடுறத வச்சு மட்டும் ரைஸ் ஆகிறது இல்ல. பாடி இட் செல்ஃப் வில் ப்ரொடியூஸ் குளுக்கோஸ், வில் பிரேக் டவுன் ஃபேட் பிரேக் டவுன், புரோட்டீன் பிரேக் டவுன் ஆகும்போது குளுக்கோஸ் வரும் பிளட்ல. அப்போ நம்ம வந்து எப்போ மாத்திரையை குறைக்கணுங்கிறது நீங்களா செய்யாதீங்க. அதே மாதிரி ஹார்ட் மாத்திரையை நிறுத்தாதீங்க. சில நேரம் சர்ஜரி அப்போ ஹார்ட் மாத்திரையை நிறுத்திருப்பாங்க, சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் ரீஸ்டார்ட் பண்றது, அதாவது அதோட நமக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது. சோ எனிவே சில நேரம் டிபி மாத்திரை, அட்டை மாத்திரைன்னு சொல்லுவோம், ஏஆர்டி ட்ரக்ஸ், இதெல்லாம் நாங்க ஸ்டார்ட் பண்றோம்னா தயவு செஞ்சு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அதே மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு சாப்பாட்டு பத்தியோ இல்லைன்னு, இது யூஸ்வலா நடக்கிறது நான் சொல்லிடுறேன். டயக்னோஸ் பண்ணுவோம், சக்கரை பேஷண்டா இருப்பாங்க, ட்ரீட்மெண்ட் நான் ஸ்டார்ட் பண்ற அன்னைக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு பத்தியம் இருக்கான்னு கேட்பாங்க. அதெல்லாம் இல்லைங்க, நீங்க எல்லாமே சாப்பிடலாம், நார்மலா ரொட்டீனா எப்படி சாப்பிடுறீங்களோ சாப்பிடுங்கன்னு சொல்லிடுவேன். சோ டாக்டர் வந்து எல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டாங்க, எனக்கு எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த பேஷண்ட்டுக்கு அத்தனை நாள்ல வந்து அந்த சுகர் எதுவுமே அவங்களுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, திடீர்னு ஒரு கிரேவிங் வந்து எல்லாம் தான் சாப்பிடலான்ட்டாங்கன்ட்டு அன்னைக்கு போகும்போதே ஜூஸ் 2 கிளாஸ் ஆஃப் ஜூசஸ், கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சிருப்பாங்க. ஒரே சந்தோஷம், நல்லா ஜூஸ் குடிச்சா தெம்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அடுத்தது 1 வீக்ல 400 சுகர். என்னடான்னு பார்த்தா அப்புறம் வீட்டுல இருக்கவங்க வந்து சொல்லுவாங்க, நீங்க சொன்னதுல இருந்து பத்தியம் இல்லைன்னொடனே அவங்க விளாசிட்டாங்க டாக்டர் எல்லாமே அப்படின்னு சொல்லிடுவாங்க. சுகர் மாத்திரை ஆனா போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா அந்த டயட் ரெஸ்ட்ரிக்ஷனை விட்டுருவாங்க. விட்டுட்டு 1 கிலோ ஜாங்கிரி, லட்டு, அன்னைக்கு டெலோ ஜூஸ் குடிச்சா தெம்புனாங்கன்னு டெய்லியும் ஃப்ரூட் ஜூஸா குடிக்கிறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க டயபெட்டிக் பேஷண்ட்னா நீங்க டயபெட்டிஸ் லைஃப் லாங் நீங்க டயபெட்டிஸ் தான். சோ சர்க்கரை அதுக்குரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. கிட்னி பேஷண்ட்டுக்கு சால்ட் கம்மியா எடுக்கணுமா, அதை நீங்க அப்படியே தான் வச்சுக்கணும். நாங்க என்ன சொல்ல வர்றோம்னா டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்னா புதுசா எங்க சைடு நாங்க ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கல. ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா, தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சௌந்தர்யா அவங்க கேட்ட மாதிரி அந்தந்த டாக்டரை கன்சல்ட் பண்றதையும் நீங்க விட்டுறாதீங்க. யாரை பாத்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த நோயெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிறது இருக்கத்தான் செய்யும். தொடர்ந்து கன்சல்டேஷன்ல இருங்க. கண்டிப்பா மேம். லாங் டர்மா வரும்போது இந்த விஷயம் எல்லாமே மத்த கோமார்பிடிட்டிஸ வந்து பார்க்கறது வந்து மிஸ் பண்றது. நானுமே இது பேஷண்ட் வந்து இந்த டாக்டர் பார்க்கலாமா, அந்த டாக்டர் பார்க்கலாமான்னு வந்து கேட்கறது உண்டு பேஷண்ட்ஸ் எல்லாமே. நல்லா பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. கண்டிப்பா தேங்க் யூ சோ மச் மேம். ஸோ ஆன் கன்க்ளூசிவ் நோட், இப்போ நம்ம ஆரம்பத்துல இருந்து ட்ரீட்மெண்ட் பத்தி பார்த்தோம், ட்ரீட்மெண்ட் எஃபெக்ட்ஸ் பத்தி பார்த்தோம், சைடு எஃபெக்ட்ஸ் எப்படி மேனேஜ் பண்றது எல்லாமே பார்த்தோம், பேஷண்ட் ஓரியன்டா நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஃபேஸ்ல கேர் கிவர் ஆஸ் அ கேர் கிவரா இதை வந்து நம்ம எப்படி வந்து நம்மளோட வெல்பீயிங்கும் இதை டேக் கேர் பண்றது, பேஷண்ட்டையும் பார்த்துக்கிட்டோம், ஆன் தி அதர் ஹேண்ட் நம்மளோட மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த்தையும் பார்த்துக்கிறது அப்படிங்கறது பத்தி நிறைய மேம் எங்களுக்காக ஃபியூ வேர்ட்ஸ் ரிகார்டிங் திஸ். Yeah, sure, ma. Sir, I think this session is really very, very so interesting for me. ஏன்னா டாக்டர் சோஃபியா சொன்ன விதம், சௌந்தர்யா சொன்ன பாயிண்ட்ஸ், செல்வி ஷேர் பண்ணது எல்லாமே வந்து நம்மளுக்கு நிஜமா ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ். அட் த சேம் டைம் இட் இஸ் ஆல் ப்ராக்டிக்கல் வாட் வி ஆர் கோயிங் த்ரூ. ஆனா எப்பவுமே நம்மளோட கான்சென்ட்ரேஷன் பேஷண்ட், டாக்டர், இவங்க 2 பேரு தான் நம்ம எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஆனா எல்லாத்துக்கும் ஐ திங்க் செல்வி ஒத்துப்பாங்க, கேர் கிவருக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா நம்ம வீட்டுல இருக்க ஆளுங்கிட்ட நம்ம சைட்ல போய் அழுவோம், நாங்க எல்லாம் பண்றோம், கடைசியில என்னோட வேதனை நீங்க யாரா புரிஞ்சுக்கிறீங்களா, எனக்குன்னு ஒண்ணும் இல்லை அப்படின்னு இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி எப்பவுமே பதட்டம் இருக்கும்.
ஐயோ இந்த ட்ரீட்மெண்ட் அவங்க இப்ப வாந்தி எடுத்துட்டாங்க, அடுத்து சாப்பாடு கொடுக்கலாமா வேணாவா, இந்த மாத்திரை எடுத்த உடனே என்ன பண்றதுனே தெரியாது ஒரு கேர் கிவரா அவங்களுக்கு. அதனால எனக்கு மெயினா நான் என்ன நினைப்பேன்னா, ஒரு ட்ரீட்மெண்ட் கோர்ஸ்ல இருக்கும் போது கேர் கிவர் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் பத்தின நல்ல நாலேஜை கெயின் பண்ணிக்கணுமா. பேஷண்டோட ட்ரீட்மெண்ட் என்ன, அதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன, அதனோட அன்சர்டனிட்டிஸ் அண்ட் ஆன்சைட்டி எப்படி இருக்கும், டாக்டர் கிட்டயே தெளிவா எல்லாத்தையும் கேட்டுக்கணும். டாக்டர் கிட்ட கேட்டுட்டு வெளில வந்த பிறகு நிறைய டவுட்ஸ் இருந்தாலும் அந்த சைக்கோஆன்காலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு எல்லா தெளிவையும் கேட்டுக்கங்க. பேஷண்ட் பக்கத்துல இருந்தாலும் பரவாயில்ல, 2 வாட்டி நீங்க ஒரு வாட்டி கேட்டு, சோ யூ ஹேவ் டு செட் த பவுண்டரிஸ்மா. கரெக்டா, நான் இந்தந்த வேலையெல்லாம் மாத்திரை கொடுக்கறத நான் பாத்துக்கிறேன், அவங்களுக்கு வந்து சாப்பிடறதுக்கு என்னென்ன வேணும்னு பாத்துக்கிறேன், பட் கூட உட்கார்ந்து இருக்கிறதுலாம் நீங்க யாரா பாத்துக்கிறீங்களா, அந்த மாதிரி உங்களுக்குள்ளவே பகிர்ந்துக்கிற ஒரு தன்மையை கொண்டு வரணும். அப்பதான் உங்களுக்கு வந்து உங்களோட செல்ஃப் கேருக்கு ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்க முடியும். இப்ப பாத்தீங்கன்னா செல்வியோட ப்ரியாரிட்டைசேஷன் நல்லா இருந்திருக்கா என்னன்னு எனக்கு தெரியல, பட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களை இப்ப வந்து ஒரு என்ன சொல்றீங்க செல்வி, இப்ப உங்களுக்கு பக்குவம் வந்திருக்கா இல்ல அப்பவே உங்களுக்கு பக்குவம் இருந்திருக்கா செல்வி? ரொம்பவே பக்குவம் வந்துருச்சு. அதான் நம்ம சோஃபியா மேம் சொன்ன மாதிரி நான் மறந்து போயிட்டேன் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணினோம் அப்படின்றதே. நாங்க வந்து அது கடந்து வந்துட்டோம். ஏன்னா இப்ப ரொம்ப நல்லா இருக்காங்க, ஒரு ஒரு சர்வைவரா இருக்காங்க. சோ நான் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணினோம் நீங்க சொல்லும் போதெல்லாம் நான் ஒன்னொன்னா ரீகால் பண்ணிட்டே இருக்கிறேன். ஓ ஆமா இல்ல இதெல்லாம் இருந்துச்சு. அதாவது ஒரு சர்ஜரிக்கு போவாங்க, சர்ஜரிக்கு பேஷண்ட்டை உள்ள அனுப்பிடுவோம், உள்ள அனுப்பிட்டு வெளியில இருக்கிற அந்த ஸ்ட்ரகிள் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்பவே சைக்கலாஜிக்கலா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐயோ என்ன ஆகுமோ எப்படியோ அப்படின்னு ஒரு படப்படப்பு, சாப்பிட முடியாது, உட்கார முடியாது, எழுந்திருக்க முடியாது, வீட்டுல வேலையை விட்டுட்டு வந்திருக்கோம். அது வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கும், ரொம்ப சைக்கலாஜிக்கலா. அவங்களுக்கு தைரியம் சொல்லிட்டு வந்துடுவோம், பட் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நம்மளும் வந்து நம்மளோட மென்டல் ஹெல்த்தையும் பாத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு இல்ல செல்வி, நீங்க அதான் சொல்ல வரீங்க? ஆமா மேம், ஆமா ஆமா ஆமா. சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இப்ப நான் 4 பேருக்கு நான் கன்சல்டன்சி போகும்போது நான் 4 பேருக்கு நான் சொல்றேன் ஒண்ணும் இல்ல இதெல்லாம் சரியாயிடும், இதெல்லாம் ஈஸிங்க, இதெல்லாம் உங்களுக்கு சாதாரணமான இதுதான் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன், தைரியமா சொல்றேன் நான். வெரி குட். அதுதான் இப்ப இதுதான் என்னன்னா நம்ம ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் சொல்லுவோமா. எந்த ஒரு ப்ராப்ளமும், அது இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட், வீட்டுல ஒரு கேன்சர் பேஷண்ட்னா அந்த சேலஞ்சை வந்து நம்ம எப்படி எதிர்நோக்கி நிற்போம். ஒரு டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் நம்மளுக்கு வந்து எது ரைட்டு தப்பு நம்ம 10 பேருக்கு கேட்கலாமா, ஒரு நாலேஜை டெவலப் பண்ணிட்டு டைரக்டா டாக்டர் கிட்டே நம்ம வந்து எத்தனை எனக்கு தெரியும் நம்ம ஒரு 10 பேர்கிட்ட கால் பண்ணுவோம், உங்க வீட்டுல இப்படி இருந்திருக்கா, என்ன நம்மளுக்கு டெசிஷன் மேக்கிங்க்கு ஒரு தெளிவான ஒரு இது இருக்காது. அதே மாதிரி கோப்பிங் மெக்கானிசமும் புவரா இருக்குமா. அதனால இது எல்லாத்தையும் ஒரு கேர் கிவர் தான் இன்கல்கேட் பண்ணிக்கிட்டு ஒரு வாரமோ ஒரு மாசமோ we have to gear up through all these situations. நம்மளுக்கு ஹெல்ப் வேணும்னா திருப்பியும் நான் சொல்றது, டாக்டர் மட்டும் இல்ல, ஒரு சைக்கோஆன்காலஜிஸ்ட் பேஷண்ட்டை மட்டும் பார்க்க போறது இல்ல, கேர் கிவர்ஸ்க்கும் உங்க சப்போர்ட் கொடுப்பாங்க. அதனால நீங்க அந்த சப்போர்ட்டை கண்டிப்பா வந்து பேஷண்டோட கேர் கிவரா இருந்தா அவங்க கிட்ட போயிட்டு யூ ஹேவ் டு go for some psychological support to them. அதே மாதிரி ஓப்பன் கம்யூனிகேஷன்மா, பேஷண்ட்டை வச்சுக்கிட்டே கேர் கிவர் டாக்டர்ஸ் கிட்ட எல்லாத்தையும் பேசி தெளிவு பண்ணிட்டு வீட்டுக்கு போன பிறகு கூட அவங்க கிட்ட நீங்க இப்படிதாம்மா இருக்கணும், இப்படிதான் உங்களுக்கு சூழ்நிலை இருக்க போகுது, இதுல இருந்து நீங்க இப்படி மீண்டு வந்துருவீங்க. அந்த ஓப்பன் கம்யூனிகேஷன் ஒரு கேர் கிவரா நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களோட பாதையும் ஒரு தெளிவா இருக்கும். இந்த ஜேர்னியை வந்து நம்ம ஈஸியா கொண்டு போயிடலாம். அதே மாதிரி கேர் கிவர்ஸ் இன்னொரு அட்வைஸ் என்னன்னா, அப்பப்போ ஒரு பிரேக் எடுங்க, ஒரு ரெஸ்ட் எடுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு சோர்வோ எரிச்சலோ வராது. இதை நம்ம பண்ணலன்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஒரு 2-3 நாள் நம்மளால பண்ண முடியும். அதுக்கப்புறமா நம்மளுக்கும் தூக்கம் சரி இருக்காது, பிரேக்ஸே இருக்காது, என்ன பண்ணணும்ன்றது தெரியாம போயிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால என்னோட அட்வைஸ் ஒரு கேர் கிவருக்கு என்னன்னா, நல்ல உங்களுக்கும் தேவையான ரெஸ்ட் எடுத்துக்கங்க. சைக்கலாஜிக்கலா உங்களோட மனசை வந்து நல்ல முறையில யார்கிட்டயா கவலைய பகிர்ந்துக்குங்க. பட் உங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை வந்து நல்லா மேன்மைப்படுத்திட்டு போனீங்கன்னா கண்டிப்பா இந்த ஜேர்னி வந்து சக்சஸ்ஃபுல்லா பேஷண்ட்டுக்கு மட்டும் இல்ல கேர் கிவரும் ஒரு ஸ்மூத் டிரான்சிஷன்ல போக முடியும். தட்ஸ் இட் சௌந்தர்யா. கண்டிப்பா மேம். நம்ம ஐ திங்க் ஃபர்ஸ்ட் செஷன்ல வி ஹவ் டிஸ்கஸ்ட் இது. நம்ம கிட்ட அந்த ஒரு எனர்ஜி இருந்தாதான் நம்ம வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த எனர்ஜி வந்து நம்மளால கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம அதை பத்தி பேசணும். ஸோ ரொம்ப அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு இந்த செஷன்ல ஐ திங்க் எல்லாத்துக்குமே இதை பத்தின ட்ரீட்மெண்ட் சைட் எஃபெக்ட்ஸ் பத்தி, இதை எப்படி சைக்கலாஜிக்கலா ஹேண்டில் பண்ணலாம், பேஷண்டோட சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி எல்லாமே நம்ம டீடைலா பார்த்தோம். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. அண்ட் சோஃபியா மேம் ரொம்ப பிரீஃபா எங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப தெளிவான ஒரு விளக்கமா, ஒரு கிளாரிட்டி, ஒரு பிகர் பிக்சர் வந்து கொடுத்திருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் மேம். அண்ட் மிஸ்ஸஸ் செல்வி, ஐ திங்க்
ஐ திங்க் உங்க சார்பா குடோஸ் டு ஆல் த கேர் கிவர்ஸ் பிகாஸ் ரொம்ப நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. ஒருத்தருக்கு வரதே வந்து ரொம்ப சிரமமான விஷயம். இதுல 2 பேரையும் வந்து யூ ஹவ் பேலன்ஸ்ட் இட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ரொம்ப நல்லா உங்களோட இன்சைட்ஸை வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அஃப்கோர்ஸ் நிறைமதி மேம், நீங்க ஆல் த இன்சைட்ஸ் ரிகார்டிங் த பேஷண்ட் பாத்துக்கிறதும் சரி, ஆஸ் அ கேர் கிவரா நம்மள எப்படி பாத்துக்கணும், பிரேக் எடுக்கணும், we need to inculcate ourselves, இது நீங்க சொன்ன எல்லா பாயிண்ட்ஸ் அண்ட் இன்சைட்ஸ் எல்லாத்துக்குமே it's been a very insightful session overall. ஸோ ஒவ்வொரு மந்த் ஒவ்வொரு டாபிக்கோட உங்களுக்கு வந்து பெனிஃபிஷியலா இருக்கிற ஒவ்வொரு டாபிக்கோட நாங்க வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம் ஃபர்ஸ்ட் டியூஸ்டே ஆஃப் எவ்ரி மந்த். ஸோ டூ ஜாயின் அஸ் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டயும் இதை ஷேர் பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடக்குது, ஸோ தட் அவங்களுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு டாபிக்கோட நாங்க வந்து உங்களை மீட் பண்றோம். ஸோ தேங்க்யூ ஆல். தேங்க்யூமா. கூடவே என்னன்னா நாங்க ஒரு நியூஸ் லெட்டரும் ஷேர் பண்றோமா. சோ நீங்க கேர் கிவர்ஸா இருந்தீங்கன்னா நீங்க கூட ஷார்ட் டிட்பிட்ஸ் ஏதாவது கொடுத்தீங்க, அதுல இருந்து படிச்சு யாராவது தெரிஞ்சுக்க முடியும்னா கூட செல்வி உங்களோட மத்தவங்க யாரு இருந்தாலும் பரவாயில்ல, மத்த கேர் கிவர்ஸ் உங்களோட குவெரிஸ கூட அதை போடலாம். அதுக்கு வந்து நாங்க அதுலயே கூட பதில் சொல்லலாம். இல்ல ஏதாவது ஒரு ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு, எல்லாருக்கும் ரகுவோட நம்பர் தெரியும். நிறைமதி மேம், your voice is breaking. Sorry. Now are you able to hear me? Yes ma'am. ஓகே. சோ அதெல்லாம் கூட நீங்க வந்து ஷேர் பண்ணீங்கன்னா நீங்க இட் would be good. அட்லீஸ்ட் நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன் போய் சேரும். அதனால உங்களுக்கு என்ன முடியுதோ you can just share the information. Thank you all. Thank you so much, Dr. Sophia. In your busy schedule, you have taken the time to join us and it was really ரொம்ப தெளிவா எல்லாருக்கும் புரியுற மாதிரி நீங்க சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் சோபியா. Thanks to you, ma'am. Thanks to Soundarya for giving this opportunity. Thank you. Sure, ma'am. Thank you. Thank you, Selvi. Thank you, Thank you, Soundarya. Thank you all the participants. Bye bye. Have a great evening. Thank you. Thank you. Thank you all. Thank you, Selvi, and